पाषण्डशापुर महापुर भामुगाग्नि श्रीरंगराज चरणाम्बुज मूलदासका श्रीविष्णुलोक मणिमण्टप मार्गदायी रामानुजो विजयते यतिराजराजगा பத்மமெனத்திகழ் பங்கழலுந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்தமரும் கழுகும் முப்பரி நூலொடு முன்கையிலேந்திய முக்கோர் தன்னடகும் முன்னவர் தந்திடு முருகல் நிறைந்திடு முருவல் நிலாவழகும் கற்பகமே விடு கருணை பொழிந்திடு கமலக் கண்ணழகும் காரிஷி தன்கடல் சூடிய முடியும் கணமர்ஷிக முடியும் எப்பொழுதும் எதிராஜன் வடிவழகு என் இதயத்திலுள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர். அகிலாத்ம குணாவாசம் ஆஸ்ரிதானந்த சரணம் வந்தே அனந்தாரிய தேசிகம். அகிலாத்ம குணாவாசம் அஜ்ஞான திமிராபகம் ஆஸ்ரிதானந்த சரணம் வந்தே அனந்தாரிய தேசிகம். வினோ விமதான் திவிதே சுக்திகி புலிஷீபூய குதிஷ்டிப் சமேதான் சகஸ்கிருதே விபிஸ்திதிஜ்யா ஜெய ராமானுஜ சேஷசைல சிங்கே. சுவாமி ராமானுஜர் எத்தனையோ கைங்கரியம் பண்ணியிருக்கிறார். அந்த கைங்கரியங்கள் பண்ணினது மட்டுமல்லாமல் பல பல திவ்ய தேசங்களுக்கு நிறைய விஷயங்களை அனுகிரகம் பண்ணியிருக்கார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, தன்னுடைய சித்தாந்தம், சாஸ்திர சித்தாந்தம், வேதத்தின் சித்தாந்தம், அந்த வேதம் என்ன சொல்லப்பட்டதோ அதை ஸ்தாபிக்கணுமோ, அதை ஸ்தாபிப்பதற்காக நிறைய குதிரட்டுகளும் பாக்கிகளும் நிறைய பேர் இருந்திருக்காங்க. வேதத்தை ஒத்துக்கொண்டவர்கள் தப்பாக அர்த்தம் சொல்லுவார்கள், வேதத்தை ஒத்துக்கொள்ளாதவர்கள் இவர்களிடத்தை வாதம் பண்ணி நாராயணனே பரம்பொருள், அவரே மூல காரணம், 3 தத்துவங்கள் என்பது உண்டு, அந்த 3 தத்துவங்களும் நித்தியமே என்பதை ஸ்தாபிக்கிறதுக்காக தான் நிறைய கைங்கரியங்கள் ஒவ்வொரு திவிதேசத்திலும் பண்ணார். அதிலே பிரதானமாக 4 திவிதேசத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டு சுவாமி அனந்தாழ்வான் அந்த 4 திவ்ய தேசங்களுக்காக 4 ஸ்லோகங்களை அமைத்தார். ராமானுஜ தச்சுஸ்லோகி என்று சொல்லப்படுகிறது. அந்த ராமானுஜ தச்சுஸ்லோகியிலே திவ்ய தேச பிரஸ்தாபமோ திவ்ய தேச வைபவமோ இருக்காது. ஆனால் 4 திவ்ய தேசத்துக்கு தான் அந்த ஸ்லோகத்தை அனுகிரகம் பண்ணான். இருப்பினும் அந்த திவ்ய தேசத்திலே சுவாமி எப்படி கைங்கரியம் பண்ணினார், அங்க குதிரட்டிகள் பாக்கியர்களை எப்படி நிரசனம் பண்ணினார், அதை சொல்லிக் கொண்டு வருகிறார் சுவாமி அனந்தாழ்வார். அதிலே நாம் நேற்றைக்கு முந்தின காலக்ஷேபத்திலே ஆச்சரியமான முதல் சூத்திரமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்லோகத்தை அனுபவிக்க பெற்றோம். 2வது ஸ்லோகம்தான் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 2வது ஸ்லோகத்திலே சுவாமி தெரிவிப்பது 3 மதங்கள் பிரதானமாக, அத்வைதத்திலே 3. அந்த அத்வைதத்துல 3ன்னா சங்கர, பாஸ்கர, யாதவ, பிரகாசன் என்று 3 மதங்கள். அந்த 3 மதங்களுக்குத்தான் பிரதானமாக அவர் எடுத்து இதுல நிரசனம் பண்ணுகிறார். அதிலே பரபிரம்மைவ அன்யம் பிரம்ம பரிகதம் சம்சரதி தத் பரோபாத்வாலீடம் துவசம் அசுபஸ்ய ஆஸ்பதமிதி ஸ்மிருதிர் ஞாயாபேதம் ஜெகத்மிதரம் மோகனமிதம் தமோயேனாபாஸ்தம் ஜெய விஜயதே யாமுன முனிகி அப்படின்னு தெரிவிக்கிறார். இவர் எத்தனை பேரும் யாமுனமுனை ஜெயித்தாரும் தெரிவிக்கிறார். அதிலே பரபிரம்மைவ அக்ஞம் பிரம்ம பரிகதம், இது மாயாவாதி என்று சொல்லக்கூடிய சங்கராச்சாரிய மதங்கள். தத் பரோபாத்யாலீடம் துவசம், இது பாஸ்கர மதம். அசுபஸ்ய ஆஸ்பதம், இது யாதவ பிரகாசருடைய மதம். அப்ப இந்த 3 மதத்தையும் தரிசனம் பண்றார். 3மே வெவ்வேறு மதங்களா சுவாமி, ஒரே மதம் தான், 3மே அத்வைத மதம். அந்த அத்வைத மதத்துக்குள்ளே 3 பிரிவுகள் உண்டு. ஏன் 3 பிரிவுகள் ஏற்பட்டது என்றால், முதல் சொன்ன சங்கராச்சாரிய மதம், அந்த மதமானது
பிரம்மம் ஒன்றே சத்தியம், மற்ற அத்தனையும் மித்யா. அது என்னது? பொய் அப்படின்னு அர்த்தம். ஆனால் அது எது கொண்டு தெரிவிக்கிறேன்? எது கொண்டு தெரிவிக்கிறேன்னா சாஸ்திர ஞானத்தை கொண்டு தெரிவிக்கணும்னா. சரி, அப்படின்னா அந்த பிரம்மம் சத்தியம், மற்றதெல்லாம் மித்தியானுச்சு. அப்ப இதெல்லாம் தெரியறதுன்னா பிரம்மத்துக்கு ஒரு அஜ்ஞானம் வந்துட்டுனார். பிரம்மத்துக்கு ஒரு அஜ்ஞானம். நமக்கெல்லாம் அஜ்ஞானத்தை போக்க வேண்டிய பிரம்மத்துக்கு ஒரு அஜ்ஞானம் வந்துட்டு, அவருடைய கூற்று பிரகாரம் அந்த அஜ்ஞானத்தால அந்த பிரம்மம் என்ன பண்ணிட்டு எல்லாமே இருக்குன்னு நினைக்க. ஏன்னா பிரம்ம ஒண்ணுதான் சத்தியம், மற்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்களும் கிடையாது, நானும் கிடையாது. எல்லாமே பொய்யாக இருக்க செய்து இது பிரமிக்கிறது. இதெல்லாம் உண்மை முன்னு நினைக்கிறது. அப்ப உண்மைன்னு பிரமிக்கிறச்சு எப்ப சுவாமி அந்த ஞானம், அந்த ஞானம் போய் இதெல்லாம் உண்மை, பிரம்மம் ஒன்னே சத்தியம், மற்ற மித்தியான்னு எப்ப ஏற்படும்னா அதுக்கு ஒரு வாக்கியம் இருக்கு, சாஸ்திர வாக்கியம். வாக்கியஜன்ய வாக்கியார்த்த ஞானம்னு தெரியும். அந்த வாக்கியஜன்ய வாக்கியார்த்த ஞானத்திலே தத்துவம் அசிங்கிற வாக்கியம் இருக்கு, மகா வாக்கியம் இருக்கு, தத்துவம் அசி. அந்த தத்துவமசி வாக்கியம் அந்த மகா வாக்கியம் மனசுல பட்ட உடனே அந்த பிரம்மம் என்ன பண்றது? ஓ, நாம் ஒன்றே சத்தியம், எதுவும் கிடையாது அப்படி தெரியுமே. அந்த பிரம்மம் போயிடுது. போன உடனே என்ன ஆயிடுது? மற்ற எதுவும் கிடையாது. அந்த பிரம்மம் என்ன பண்றது? பிரம்ம ஒண்ணேன்னு தெரியுது. இதுதான் சித்தாந்தம். அந்த பிரம்மத்துக்கு மோட்சம் தெரிகிறது. இப்ப இந்த பிரம்மம் இதத்தான் திருவரங்கத்தவன் தெரிவிக்கிறார். உயிர்கள் மெய்விட்டு ஆதி பரனோடு வென்றாம் என்று பேதையர் வேத பொருளிதன்றி பிரம்மம் நன்றன்று ஓதி மற்றல்லா உயிரும் வகுதன்று உயிர்கள் மெய்விட்டு ஆதி பரனோடு ஒன்றாம் என்று சொல்ற அல்லலெல்லாம் வாதில் வேண்டான். அல்லல்னா ஆரவாரம், அதெல்லாம் வாதில் வேண்டான் அப்படின்னு சொல்கிறார். கட்டப்பொருளை மறைப்பொருள் என்று கயவர் சொல்லும் பெட்டை கெடுக்கும் பிரானல்லனே என் பெருவினையை கிட்டி கிடங்கொடு தன் அருளன்னும் வெல்வாரூடி வெட்டி கலைந்த அப்படின்னு தெரியல. கட்டப்பொருள் வேதத்துக்கு ஒவ்வாத பொருள். வேதம் என்ன சொல்லிட்டோ அதை சொல்லாம அதை மறைச்சு மறைச்சு பேசுறாலும் அப்ப இல்லாத ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கா, இருக்கிற விஷயத்த சொல்ல. வேதம் என்ன சொல்லிட்டு அது சொன்ன போனோம். சாமானியமா நாமே என்ன பண்ணுவோம்னா, ஒரு பொய் இருக்கணும். ஒரு பொய்யை ஒரு 10 தடவை கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா 3 வருஷமா பொய்யை சொல்லிட்டே இருந்து வச்சுக்கேன். அந்த பொய் என்ன ஆகும்னா அது நல்லதா பொய் என்ன ஆகும்? அதுதான் சரின்னு வந்துடும். பொய்ய உண்மையாகுமானா ஆனா அது உண்மையா சில நாள் தான் இருக்கும், அது சாஸ்திரமா இருக்காது. புரியறதுக்காக சொல்றேன். ராமர் ராமேஸ்வரத்தில் லிங்க பூஜை பண்ணினாருன்னு ஒரு பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு. ஆனா அநேகமா நிறைய பேர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு பேரே ராமலிங்கம்னு வேற பேர் வச்சுட்டு இருக்கா. இந்த மாதிரி வால்மீகி ராமாயணத்துல இருக்கா? இல்ல. கம்பராமாயணத்துல இருக்கா? இல்ல. ஆனா அது ஒரு பெரிய பிரச்சாரம் வந்துட்டோம். இப்ப அது என்ன, சில பேர் நம்பறாரு ராமர் லிங்க பூஜை பண்ணினாரு, நாடகத்தெல்லாம் வேற காமிக்கிறார். அது எங்க இருக்கு? எங்க இருக்குன்னா பின்னாடி இருக்கிறவா அதை எழுதி வச்சுடுறா. இப்ப அடியே உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இப்ப அனந்தாழ்வாவுடைய நான் ராமாயண சதுர்ஸ்லோகி சொல்லிட்டு இருக்கேன். இப்ப இந்த சப்தத்துக்கு உண்டான அர்த்தம் ஏற்கனவே நம்முடைய பூர்வாச்சாரர் அந்த வியாக்கியானம் என்ன பண்ணியிருக்காரோ அதைத்தான் அதை சொல்ல முடியுமே தவிர, இல்ல என்னுடைய கண்ணோட்டத்தில் என்னுடைய மனசு பிரகாரம் இந்த மாதிரியான அர்த்தம் வருகிறது அப்படின்னு சொல்ல முடியும்னா சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. ஏன்னா என்னுடைய கண்ணோட்டம் ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்லை. அப்ப ஞானம் இருக்கிறவா எழுதலாமான்னா எழுதலாம். எப்படி எழுதலாம்? மூல கிரந்தம் என்ன சொல்லப்பட்டதோ அந்த மூல கிரந்தம் சொல்லப்பட்டதுக்கு விருத்தமா எழுதப்படாது. ராமனுக்கு மனைவி சீதை தான், அதை மாத்த முடியுமா? அப்ப அந்த மாதிரி மாத்தினா என்ன அர்த்தம்? அப்ப மூல கிரந்தத்துக்கு விருத்தமா இருக்குன்னு அர்த்தம். அப்ப நீ வேற கதாபார்த்தத்தை எடுத்து ஏதோ கற்பனையோ ஏதோ சொல்லிக்கலாமே தவிர அதற்காக நீ ராமாயணத்துக்குள்ள புகுந்து அந்த வால்மீகி என்ன தெரிவித்தாருங்க அதுக்கு எதிர்த்தட்டாக சொல்லப்படாது. இன்னைக்கு அந்த மாதிரி வாதங்கள்லாம் நிறைய வந்துடுச்சு. நம்முடைய சம்பிரதாயத்துல கிடையாது. நம்முடைய சம்பிரதாயம் என்னன்னா, என்ன பூர்வாச்சாரியர்கள் தெரிவித்தாரோ அதை தவிர மத்தவங்க எழுதவே மாட்டான். அவ என்ன கொடுத்திருக்காரோ அதுதான். அநேகமா நாதமணி தொடக்கமாக மணவாளமானி பரியந்தம் தேசிகன் தொடக்கமாக என்னென்ன பெரியோர் பொருட்களோ அவ வியாக்கியானம் என்ன அனுகிரகித்தாரோ அது வந்துருவா. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா
இன்னைக்கு மொழிபெயர்ப்பு புஸ்தகம்னு நிறைய வந்துட்டு அப்படியே கொஞ்சம் 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 வருத்தப்பட்டு தான் சொல்லிட்டு இருக்கு இந்த வார்த்தையை. மொழிபெயர்ப்பு புஸ்தகம் அதுவும் இன்னைக்கு பிரசித்தமா இருக்கக்கூடிய சில சில பத்திரிகை எல்லாம் இதை எழுதுறா. அந்த பத்திரிகையிலேயே வந்துட்டு சுவாமின்றார். சரி, அந்த பத்திரிகையில வந்திருந்ததுக்காக பொய்யானது உண்மையாகுதுமான்னு அது என்னமா ஆகும்? அவரே எழுதிட்டாலும் அந்த மாதிரி பண்ணப்படாது. ஏன்னா மூல கிரந்தத்துல இன்னைக்கு மொழிபெயர்ப்பு நிறைய வந்துட்டு. மொழிபெயர்ப்பு வரைச்சே இவர் தன்னுடைய ஆசையை அதை புகுத்துறாரு. அந்த மாதிரி அங்க இல்லையே சுவாமின்னா, இல்ல எனக்கு பிடிச்சிருக்கு நான் புத்துக்கிறேன். சில பேர்லாம் என்ன சொல்லுவா, நான் சொன்னது அந்த புஸ்தகத்தில் இருக்கா பாருங்குவா. நான் சொன்னதை அந்த புஸ்தகத்தில் இருக்கா பாருங்குவா. ரொம்ப தவறான கருத்து. புஸ்தகத்தில் இருப்பதை நான் சொல்கிறேன்னு சொல்லணுமே தவிர, நான் சொன்னது அந்த புஸ்தகத்துல இருக்கா பாருன்னா அப்ப புகுத்துறார்னு அர்த்தம், நுழைக்கிறார்னு அர்த்தம், ஏதோ சொருகுகிறார்னு அர்த்தம். இன்னைக்கு அதுதான் நிறைய வருது. இன்னைக்கு மொழிபெயர்ப்பு கிரந்தங்கள், அந்த மொழிபெயர்ப்பு கிரந்தங்கள் எப்படி வரும்னா மூல கிரந்தத்துக்கு அனுகூலமா இருக்கணும். மூல கிரந்தம் என்ன சொல்லித்தோ அதைத்தான் சொல்லணும். இப்ப ஏன் இந்த மாதிரி சாஸ்திரத்துக்கு தேவையில்லாத அந்த வேறு 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 மாறுபட்ட கருத்துக்கள் ஏற்படுறதுன்னா, சாஸ்திரம் என்ன சொல்லித்தோ அதன் பிரகாரம் போயிருந்தா இந்த வம்பு வராது. ஒரே சாஸ்திரம் தான், ஆனா ஒரே சாஸ்திரத்துல மாறுபட்ட கருத்து வருது. சாஸ்திரம் வேற இருந்தா பரவாயில்ல, நல்லா படிச்சுக்கணும். இப்போ ஒரு புஸ்தகம் இருக்கு, அந்த புஸ்தகத்துக்கு உண்டான அர்த்தத்தை சொல்லணும். ஒரு 3 பேர் கொடுத்தனா அவன் 3 விதமா எழுதினான்னா, இப்ப புஸ்தகம்னு தப்புன்னு சொல்லுவாரு, அந்த 3 பேருக்கு தப்புன்னு சொல்லுவாரு. 3 பேருக்கு யாரோ ஒருத்தர் தப்புன்னு இருக்கான்னு அர்த்தம். அப்ப அந்த புஸ்தகத்தில் இருக்கிறத சொல்லணுமே தவிர, எனக்கு ஏதோ விருப்பமா இருக்கு, என்னுடைய ஞான திருஷ்டியை திருஷ்டி சரியா இருந்தது. திருஷ்டினா பார்வை, அந்த பார்வை சரியா இருக்கணும், சரியான பார்வையா இருக்கணும். அது குதிரிட்டு பார்வையா, அதான் குதிரிட்டின்னு பேரு. குதிரிட்டு பார்வையா இருந்ததுன்னா எத்தையோ சொருகத்தோணும், ஏதோ ஒண்ணு பண்ணுவோம். என்னுடைய மனக்கண்ணோட்டத்தில் நான் இதை சொல்லுகிறேன். நிறைய பேர் இருக்கிறா, சுவாமி எல்லாத்தையும் சொல்லிட்டு உங்க அபிப்பிராயம் என்னன்னு கேட்பான். இது ரொம்ப தவறான கருத்து. வைதிக சம்பிரதாயத்திலே சாஸ்திரத்திலே நம்ம அபிப்பிராயம்னு எதுவும் கிடையாது. சாஸ்திரம் என்ன சொல்லித்தோ அது அபிப்பிராயம். வால்மீகி என்ன சொன்னாரோ அது அபிப்பிராயம், வியாசர் என்ன சொன்னாரோ அது அபிப்பிராயம், சுகர் என்ன சொன்னாரோ அது அபிப்பிராயம், ஆழ்வார்களும் நாயன்மார்கள் என்ன சொன்னாரோ அது அபிப்பிராயம். அது வச்சுக்கணுமே தவிர நானா ஏதாவது புகுத்த முடியும்னா புகுத்த முடியாது. புரியுது? அந்த மாதிரி இன்னைக்கு இந்த கண்ணோட்டத்துல அந்த கண்ணோட்டத்துல நான் கண்ணோட்டம் கண்ணு சரியா இருக்கணுமே. கண்ணு சரியான அந்த பார்வை சரியா இருந்தா தானே, பார்வை சரியா இருந்தானே. நமக்கெல்லாம் அப்படி இல்லை, வியாக்கியானம் என்னமோ. அதனாலதான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல காலட்சேபம்னா வியாக்கியானத்தை அணிவொட்டி தான் இருக்கும். அந்த வியாக்கியானத்துக்கு மேலே கூட நிறைய கருத்துல எழுதக்கூடிய புஸ்தகம் நிறைய வந்திருக்கு, இதுலயே வந்திருக்கு. ஆனா என்ன பண்ணுவா தெரியுமா, காலக்ஷேபாதிகள்லாம் அந்த புஸ்தகம் வந்தா கூட அந்த புஸ்தகத்தை பார்ப்பா, அந்த புஸ்தகத்துக்கும் மூல கிரந்தத்துக்கும் ஒத்து போறதான்னு பார்ப்பா. அநேகமா ஒத்து போகும். ஏன்னா மூல கிரந்தத்தை வச்சிருந்தா அந்த புஸ்தகமே எழுதுவா. அப்ப ஒத்து போயிடுச்சுன்னா அந்த புஸ்தகத்தில் இருக்கிறதா தாராளமா சொல்லலாம், ஒண்ணும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நிறைய இந்த மாதிரி வந்திருக்கு சமயத்தினம். ஆனா அந்த மூல கிரந்தத்தில் இல்லாத ஒரு விஷயமும் மூல கிரந்தத்துக்கு எதிர்த்தட்டான ஒரு விஷயமும் சொல்லலாமா, சொல்ல முடியாது. இன்னைக்கு ஏன் இது ஏன்னா அந்த மாதிரிதான் சாஸ்திரத்துக்கு உண்டான மாறுபட்ட கருத்துக்கள் வர்றதுக்கு இதுதான் காரணம். வியாசர் பிரம்மசூத்திரம் எழுதினார், அவர் எந்த அபிப்பிராயத்துல எழுதியிருக்காரு அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்குதான் போதாயன விருத்தி கிரந்தமே இருக்கு. அவர் அபிப்பிராயத்தை பரிபூர்ணமா தெரிவிக்கிறது. அதைத்தான் சொல்லணுமே தவிர, எனக்கு வியாசர் அந்த காலத்துல எழுதியிருக்கார் சுவாமி, இந்த காலத்துக்கு தகுந்தா படம் நான் மாத்திக்கிறேன் பண்ணப்படாது. அதனால்தான் இந்த நிலையில சுவாமி அதுதான் நிலையிருக்காரு. வியாசருடைய திருவுள்ளம் என்னமோ அதன் பிரகாரம் தான் இருக்கணும். அதுல இருந்து மாற்று கருத்தே வரப்படாது. மாற்று கருத்து இன்னைக்கு என்ன எடுத்து, இன்னைக்கு மொழிபெயர்ப்பு புஸ்தகம் நிறைய வந்துடுச்சு. அதுவும் இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல இன்னைக்கு என்ன எடுத்துன்னா, மூல புஸ்தகம் ஒண்ணு இருக்கும், அந்த மூல புஸ்தகத்திலேயே கேள்வி பதில் புஸ்தகம் தனியா போட்டுவா. இதெல்லாம் படிச்சு இங்க போறோம்னா அங்கதான் வம்பே வருது. வம்பே மூல புஸ்தகத்தை படித்து கொண்டுதான் நம்முடைய ஞானத்தை மேற்கொண்டு 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 இம்ப்ரூவ் பண்ண முடியுமே தவிர, அந்த மூல புஸ்தகம் கொண்டு வந்தப்பட்ட ஏதோ கேள்வி பதில் மட்டும் படிச்சுக்கொண்டா அவளுக்கு எப்படி ஞானம் வரும்? எந்த விதத்துல அறிவை பெருக்கிக் கொள்ள முடியும்? பெருக்க முடியாது இல்லையா? அதைத்தான் தெரியும். அதனால்தான் இந்த மாதிரி ஏன் அப்படி இருந்துட்டு வச்சுக்கேன்,
சாஸ்திரம் சொன்னதுக்கு எதிர்த்தட்டாக சொன்னாச்சுன்னா இவர் என்னமா மோட்சம் போவார்? சாஸ்திரம் சொன்னபடி போனா நடந்தா தான் மோட்சம் போக முடியும், இல்லைன்னா மோட்சம் போக முடியும். அதனாலதான் சுவாமி இவ்வளவு தூரம் அந்த ஆட்சியர்கள் என்ன, குதிஷ்டிகள் என்ன, அவள்கிட்ட வாதம் பண்ணி ஜெயிப்பதற்கு என்ன காரணம்னா, ஓ இவெல்லாம் இழந்துருவாளே, அவ தவறான கருத்து சொல்லிட்டு இருக்காளே, அந்த தவறான கருத்து சொல்லியாச்சுன்னா அவ அதை பின்பற்ற போறா, பின்பற்றினா மோட்சம் போக முடியாது. அப்ப இவ அத்தனை பேர் மோட்சம் போகணுமோனோ, பகவானுக்கு அது இதுன பிரதானம். ஏன்னா அவர் ஒரு உலகம் படைத்தவன் புகழ் மேல்னு யாரா கடைப்பாலம் காத்துட்டு இருக்காரணும் அப்படி இருக்க செய்தே. அப்ப தவறான புத்தியோடு வைத்துக் கொண்டு, தவறான அனுஷ்டானத்தை வைத்துக் கொண்டு, அந்த சாஸ்திரத்தில் உள்ளப்பட்ட தவறான அர்த்தத்தை சொன்னா எனக்கு என்னமா மோட்சம் கிடைக்கும்? அதனால்தான் இது நாட்டிய நீச சமயங்கள் மாண்டன, நாரணனை காட்டிய வேதம் கனிப்புற்றது, தென் குறுகை வள்ளல் வாட்டமிலாவன் தமிழ் வரை வாழ்ந்தது மண்ணுலகில் ஈட்டிய சீரத்து ராமானுஜன் தன் இயல்பை கண்டறியா. அண்ணா இது சொன்ன பரபிரம்மத்துக்கே அவித்யா நம்புற மாதிரி இருக்கா சொல்றான். பரபிரம்மத்துக்கு அஜ்ஞானம் மூடின்னு எடுத்து, அதனால என்னது, அது பிரமித்து என்ன பண்றது, இந்த லோகம் எல்லாம் சத்தியம்னு நினைக்கிறது. சுவாமி என்னைக்குமே பெருமானார் பிரத்யக்ஷத்தை விரோதிக்கவே மாட்டார். பிரத்யக்ஷ விரோதிக்கவே மாட்டார். பிரத்யக்ஷம் என்பது உண்மைதான். அடி உங்களை பார்த்துட்டு இருக்க, நீங்களே என்ன பார்த்துட்டு இருக்க. இப்ப நான் இல்லை நீங்க இல்லைன்னு நான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனா அப்படிதான் சொல்லிட்டு இருக்கா. அது காணல் நீரை போல கிடையாது என்றார். பிரத்யக்ஷத்துக்கு எதுவுமே விரோதமாகாது. பிரத்யக்ஷத்துக்கு எதுவுமே விரோதமாகுது சொல்லுங்க. அதான் அப்ப பரபிரம்மத்துக்கு அஜ்ஞம் அது மூடின்னு இருக்கு. அஜ்ஞானத்தால் மூடின்னு இருக்கிறபடியால சம்சரதி அது பிரமித்து இந்த லோகம் உண்டு, நீங்கள் உண்டு, நாங்கள் உண்டு. அப்ப என்ன பண்ணுவோம்? வாக்கியஜன்ய வாக்கியார்த்த ஞானத்தால் அது ஏற்படும். இப்ப வாக்கியஜன்ய வியாக்கியார்த்த ஞானத்துல ஏற்படுறபடியால் என்ன அது அது ஏற்பட்டுன்னா உடனே ஓ ஒண்ணுமில்லே, சாஸ்திர ஞானம் தத்துவபதின்னு சொல்லிட்டு அதுதான் உண்மை அப்படின்னு உடனே அந்த பிரம்மம் அந்த பிரம்மம் போயிட்டு, பிரம்மத்துக்கு பிரம்மம், அந்த பிரம்மம் போயிட்டு என்ன ஆகுது, அது மோட்சம் அடைகிறது அப்படின்னு தெரிவிக்கிறார். அதான் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு இந்த இடத்துல வேதம் எப்பொழுதும் அப்பாத்துங்க. இப்ப ரெண்டு விஷயம் சொல்றேன், கொஞ்சம் நல்லா கேட்டுங்கோ. இந்த ஸ்லோகத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னா, ஸ்லோகமே அதுதான் சொல்லியிருக்கு. அது என் ஸ்லோகத்துக்குள்ள போயிட்டுதான் அந்த சப்தத்தை எடுத்துதான் ஒவ்வொரு அர்த்தத்தையும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். இப்ப இந்த மாயாவாதி இருக்காளியா அத்வைத்தம், அத்வைத்தத்திலே 3 விதமான பிரிவுகள்னு பார்த்தோம். அதாவது 3 விதமான பிரிவுகள் என்னன்னு. இப்ப 3 விதமான பிரிவுகள் ஏன் வந்ததுன்னா, சங்கருடைய பட்சம் ஒன்று, பாஸ்கருடைய பட்சம் ஒன்று, அதே போல யாதவ் பிரகாசனுடைய பட்சம் உண்டு. சங்கர் ஏதோ பட்சம் ஒண்ணு, அந்த பட்சத்துல ஏதோ ஒரு குறை இருக்கு, அந்த குறையை தீர்ப்பதற்காக பாஸ்கர மதம் வந்தது. பாஸ்கர் மதத்துல ஏதோ ஒரு குறை இருந்தது, அந்த குறையை தீர்ப்பதற்காக யாதவ் பிரகாச மதம் வந்தது. இந்த 3 பேருமே அத்வைதிகள். 3 பேரும் பிரம்மம் ஒன்றுதான் சொல்லிட்டு இருக்கா. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும், பிரம்மம் ஒன்றுதான் சொல்லிருக்கா. கொஞ்சம் நம்ம புத்தி பூர்ணமா இதுல செலுத்தி நம்ம கேட்டாதான் அது புரியும். இப்ப சங்கர மதம் என்னது, சங்கரன்படி பிரம்மம் நிர்குணம், பிரம்மத்துக்கு குணம் கிடையாது, பிரம்மத்துக்கு குணம் கிடையாது, விபூதி கிடையாது, எதுவுமே கிடையாது. அதே போல அந்த சங்கர மதத்தின்படி என்ன விஷயம்னா, பிரம்மத்துக்கு அஜ்ஞானம் ஒரு உபாதி, அந்த உபாதி ஏற்பட்டு அஜ்ஞானம் வர்றபடியாலே இதெல்லாம் உண்மைன்னு நினைச்சிருக்க. சரி, அந்த உபாதி உண்மையா, அந்த உபாதி என்று சொல்லக்கூடாது, உபாதி உண்மையானா அந்த உபாதி பொய்ன்ற, உபாதி பொய்ன்னு சொன்னார். ஏன் உபாதி அவரை உண்மைன்னு ஒத்துக்கிறேன்னா, உபாதி உண்மைன்னு ஒத்துண்டா அத்வைத்தம் பட்டு போயிடும். நல்லா பண்ணுங்க, அத்வைத்தம் பட்டு போயிடும். ஏன்னா ரெண்டாவது வந்துட்டு அத்வைத்த பிரகாரம் பிரம்மம் ஒன்னே இருக்கு, ரெண்டாவது கிடையாது. அப்ப பிரம்மத்தை தவிர வேற எது இருந்தாலும் ரெண்டாவது வந்துட்டோம்னா அத்வைத்தம் நிக்காது. அப்ப அத்வைத்தம் நிக்கணும்னா பிரம்மம் ஒன்னே சொல்லணும். அப்ப பிரம்மத்தை ஏதோ ஒண்ணு மறைக்கிறத சுவாமி, அந்த மறைக்கக்கூடிய பொருள் உண்மையா பொய்யான்னா அது பொய்யின்ற. அப்ப பொய் என்னன்னா, பிரம்மம் உண்மையா இருக்கு, வேற எதுவும் இல்லைன்னு வந்துட்டோம். சரி, இப்ப நம்ம ஒண்ணு கேட்போம், பொய்யான ஒரு வஸ்து உண்மையான பிரம்மத்தை மறைக்கணுமா? ஆமா சுவாமி, சரியாத்தானே இருக்கு. பொய்யானது எப்படி, உண்மையானது மறைக்கும், பொய்யானது மறைக்காதனும். இப்ப என்ன பண்ணார் பாஸ்கரர், என்ன பண்ணார், அவரும் அத்வைதி தான்.
இல்ல எங்க சங்கராச்சாரியர் இந்த மாதிரி சொல்லிட்டார், அது பொய்ன்னு சொல்லிட்டார், நான் சொல்றேன் அது உண்மைன்னு சொல்றேன். அப்ப உண்மையான வஸ்து அப்ப என்ன பண்ணுவோம், அந்த பிரம்மத்தை மறைக்கிறதுன்னு வந்து நான் அதை உண்மைன்னு சொல்றாங்க. ரெண்டாவது அவர் நிர்குணம்னு சொன்னார், பிரம்மத்துக்கு எந்த விதமான உருவங்கள் கிடையாது. ஆனா இவர் சொல்றது சகுனம், நிர்விசேஷ பிரம்மம். சங்கரர் சொல்றது இவர் சவிசேஷ பிரம்மம். சவிசேஷனா நிர்விசேஷ பிரம்மத்தை இவர் எடுக்கல, பாஸ்கர் எடுக்கல. இவருக்கு உபாதி சத்தியம், உபாதி நித்தியம் சத்தியம். அந்த உபாதி என்னது, உபாதி ஏதோ ஒரு காரணம். அது என்ன பண்ணுது, இந்த சரீரம் என்ன, இந்திரியங்கள் என்ன, புத்தி என்ன, இந்த இதுல பட்டு என்ன பண்ணுது, அது உண்மையா பிரதிபலிக்கிறது அந்த உபாதி. இந்த உபாதியில் தான் பிரம்மம் பிரதிபலிக்குது. உபாதி உண்மை, இது பாஸ்கர மதம். அந்த உபாதி பொய் சங்கர மதம். ரெண்டு பேருமே அத்வைதிகள் தான், ரெண்டு பேருமே மாயாவாதிகள் தான். அப்ப பெரிய விஷயம், இது சாமானிய விஷயம் இல்லை. அது இது வந்து இந்த என்னோ ஸ்லோகத்தை எடுத்துட்டது ஒரு சுருக்கமா என்னன்னு ஒரு கோடிட்டு காட்டலான்ட்டு தான் இதெல்லாம் எடுத்திருக்கேன். ஆனா அது எந்த அளவுக்கு இது உங்களுக்கு புரியுமோன்னு தெரியல. ஆனா ஓரளவுக்கு புரிஞ்சுதான் இருக்கும். புரியலன்னா கூட அப்புறம் நீங்க கேள்விகளுக்கு அது பதில் சொல்றேன். அப்ப அந்த உபாதி உண்மை. பாஸ்கரன் ஏன் உபாதி உபாதி உண்மைன்னு ஒத்துண்டாருன்னா, ஒத்துக்கலைன்னா இவர் மதத்தை ஸ்தாபிக்க முடியாது. ஏன்னா சங்கர பட்சத்துல ஒரு முரண்பாடு வருது. என்ன முறைன்னா, உபாதி சொயின்னு சொன்ன உடனே கேள்வி வந்தது, உபாதி பொய்யன்னா அப்ப எப்படி அந்த உபாதி பிரம்மத்துக்கு பிரம்மத்தை மறைக்கும்? பிரம்மத்தை மறைக்காது இல்லையா? அப்ப உபாதி பொய் சொன்னா அந்த உபாதியே போகாது. எப்படி போகும்? அது போகவே போகாது. அப்ப பிரம்மத்துக்கு மோட்சமே கிடைக்காது. அதனால அப்ப ஜெகத் எப்பொழுதும் இருந்துட்டு இருக்குமே. இத போல ஆட்சேபங்கள்லாம் சங்கரபட்சத்துல வந்தது. வந்தபடியாளர் உடனே சமாளிச்சுட்டார் பாஸ்கரன். சமாளிச்சுட்டு என்ன பண்ணாரு, உபாதி சத்தியம் வச்சுக்கிறார். உபாதி சத்தியம் அப்படின்னா என்னுடைய பட்சத்தை நான் சாபிச்சிடலாமனு. உபாதி சத்தியம்னா ஆமா சுவாமி, உபாதியில் பட்டுதான் இந்த மாதிரி இருக்கு, அதனாலதான் இந்த ஜகத்தை தெரிய ஸ்தாபிக்கிறேன். இப்ப இதுதான் பாஸ்கர பட்சம். இப்ப தத்துவம் எப்படி மோட்சம் போக்குறதுன்றது என்னன்னா, புத்தி, இந்திரியம், சரீரம், இதை தொலைச்சிடணும். புத்தியை தொலைக்கணும், இந்திரியத்தை தொலைக்கணும், சரீரத்தை தொலைக்கணும். அதுதான் உபாதி. இந்த புத்தியால இது நினைக்கிறது, இந்திரியங்களால் நினைக்கிறது, அது சரீரத்தால நினைக்கிறது, அது தொலைக்கணும். அதை தொலைச்சாச்சுன்னா வச்சுக்கேன், ஐக்கியம் வந்துடும். பிரம்மமும் நானும் ஒண்ணு, பிரம்மமும் நானும் ஒண்ணுன்னா பிரம்மமே நான். இப்ப பிரம்மமும் நானும் ஒண்ணுன்னா அப்ப நான் வேறு பிரம்மம் வேறு, பிரம்மமே நான், ஐக்கியம் வந்துடு. அந்த ஐக்கியமே மோட்சம். ஏன்னா அத்வைத சம்பிரதாயம் பிரகாரம் மோட்சம்னு ஒரு ஸ்தானம் கிடையாது, ஒரு இடம் கிடையாது. ஆனா மோட்சம்னு செய்வேட்டு சொல்றோம்னோ அதெல்லாம் கிடையாது. அப்பதான் என்ன சொல்ற மோட்சம்னா அது மோட்சம், ரெண்டும் ஒண்ணு ஆயிடுச்சுன்னா மோட்சம் அப்படின்றதுல இதுதான். அப்ப அதை தொலைப்பதற்கு என்ன சுவாமி, அப்ப வாக்கியஜன்ய வாக்கியார்த்த ஞானத்தாலே சங்கருடைய பட்சம் பிரகாரம் அந்த ஞானம் ஏற்பட்டு பிரம்ம மோட்சத்துக்கு போறதுன்னு. ஆனா இங்க பாஸ்கரர் அதை சொல்லல. வாக்கியஜன்ய வாக்கியார்த்த ஞானம் என்ன, தத்துவமதி ஸ்வேத கேத்தோன்னு அந்த வார்த்தை கேட்ட உடனே ஆமா சுவாமி நானே பிரம்மன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு, ஆனா நானே பிரம்மன்னு இப்ப புரிஞ்சுட்டு உடனே எல்லாம் மறைஞ்சு போறது, எதுவுமே கிடையாது, லோகமே கிடையாது, நானே பிரம்மன், நான் ஒருத்தனே அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு. இது அத்வைத பிரகாரம் சங்கர பட்சம். ஆனா பாஸ்கர பட்சம் அப்படி இல்லை. ஏன்னா அந்த உபாதி உண்மைன்னு ஒத்துண்டார் அவன். உண்மைன்னு ஒத்துண்டபடியால அப்ப அவர் சரீரத்தை தொலைக்கணும், புத்தியை தொலைக்கணும், இந்திரியத்தை தொலைக்கணும். தொலைச்சதுக்கு அப்புறம் அது எப்படி தொலைக்கிற சுவாமி, அதுக்கு உபாசனம் பண்ணணும். ஏன்னா உபாசனம் பண்ணணும். ஏன்னா இது அவர் சங்கராச்சாரிய இதை ஒத்துக்கலை. சங்கராச்சாரிய சொன்னது வாக்கியஜன்ன வாக்கியார்த்த ஞானத்தாலே மோட்சம்னாரு. அதுதான் அபேத ஞானம். அபேத ஞானம் இருந்தாலே, அதாவது ஐக்கிய அபேதம்னா பேதம்னா நிறைய இருக்குன்னு அர்த்தம். அபேதம்னா எதுவுமே கிடையாது, ஒண்ணு மட்டும்தான் இருக்கணும். அதான் பேதம் அபேதம். அபேதம் நிறைய இருக்கு, பேதம்னா அபேதனா ஒண்ணு, அபேதம்னா நிறைய இருக்குன்னு அர்த்தம். அப்ப அபேத ஞானம் ஏற்பட்டாலே அப்ப ஐக்கிய ஞானம் வந்துடும். ஐக்கிய ஞானம் இருந்தாலே மோட்சம் சொன்னார் சங்கரன். ஆனா அப்படி சொல்ல முடியாது பாஸ்கரால. இவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இவர் நான் உபாசன ஞானம், உபாசமாத்மாக ஞானத்தாலே பிரம்மத்தை என்னவென்று உபாசிக்கணும், உபாசனம் பண்ணணும். உபாசனம்னா இன்னும் இதுக்கு ரொம்ப ஜாகிரதையா சொல்றார். என்ன சொல்றாருன்னா, வாக்கியஜன்ய வாக்கியார்த்த ஞானம் பூர்வகமாக இதுக்கு பேர் முன்னாடி பார்த்தோம்.
எப்படின்னா அத்வைதத்துக்குள்ளேயே நல்லா பாருங்க, சங்கரபக்ஷம், பாஸ்கரபக்ஷம், யாதவ பிரகாச பட்சம், இந்த 3 பட்சத்துக்குள்ளேயே மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு. ஆனா 3 பேரும் அத்வைத்தம், 3 பேரும் பிரம்மம் ஒன்னே சத்தியம், அத்தனையும் பொய்ன்னு சொல்லிருக்கா. ஆனா உள்ளுக்குள்ள அவளுக்கு மாறுபாடு ஏற்பட்டிருக்கு. ஏன் மாறுபாடுனா, சங்கராச்சாரியர் முதல்ல சொன்னதுல ஏதோ ஒரு குறை இருக்கிறபடியால பாஸ்கர் அந்த குறையை தீர்த்து, பாஸ்கர் சொன்னதுல ஒரு குறை இருக்கிறபடியால யாதவ பிரகாஷ் அதையும் தீர்த்து, கடைசியில தீரவே இல்லை, கடைசியில தப்புன்னு தான் வந்திருக்கு. அந்த மாதிரி 3 விதமான அத்வைத்தம் இருக்கு. இந்த மாதிரி நம்ம சம்பிரதாயம் கிடையாது, இருக்கட்டும். இதுன்னு சொல்லுவேன்னா, முள்ளு கப்பி மேல நடக்கிற மாதிரி இது ரொம்ப ஜாகிரதையா நடக்கணும். அந்த இருக்கு இல்லையா? அப்ப உபாசிக்கணும். ஏன்னா உபாசிக்கணும்னா, சரி சுவாமி, அப்பன்னா இவர் ஜீவாத்மாவை ஏத்துண்டாரா? உபாசனம் பண்ணணும்னா, இப்ப பாருங்க, சங்கராச்சாரியர் உபாசனம் பண்ணணும்னு சொல்ல, உபாசனம் பண்ணணும்னு இவர் பாஸ்கர் சொல்றாரு. அப்ப ஜீவாத்மாவை ஏத்துண்டாருன்னா பிரம்மத்தை ஒத்துண்டாரு. ஜீவாத்மா விழுந்து நம்ம என்ன இருப்போம், உடனே உபாசனம் பண்ணணும்னா ஜீவாத்மா விழுந்து சேவிப்பார், ஜீவாத்மா பிரதட்சணம் பண்ணுவார், ஜீவாத்மா விளக்கேற்றுவார், ஜீவாத்மா பாசனம் எல்லாம் சொல்வார், ஜீவாத்மா பிரசாதம் எல்லாம் பண்ண போறாரு அப்படின்னு நினைக்கிறோம்னா அதெல்லாம் கிடையாது. உபாசன மார்க்கம்னா அது பாஸ்கர பட்சம் பிரகாரம் உபாசன மார்க்கத்துக்கு இதுதான் உண்டு. ஆனா பாஸ்கர பட்சம் இருக்க இதெல்லாம் கிடையாது. அப்ப என்ன சுவாமி, என்னன்னா வர்ணாசிரம தர்மத்தில் சொல்லப்பட்ட கைங்கரியத்தை பண்ணு, உன்னுடைய வர்ண தர்மம் இருக்கணும், அந்த வர்ணத்தில் எது எது பண்ணுமோ அதெல்லாம் பண்ணு. அப்ப வாக்கியஜன்ய வாக்கியார்த்த பூர்வக ஞானமாக இந்த தத்துவமசி வாக்கியம் சொல்லணும், அது ஆதிசங்கரருக்கு. ஆனா அந்த ஞானம் இங்க போராதபடியில இங்க வாக்கியார்த்த ஞானத்தை முன்னிட்டு கொண்டு உபாசனம் பண்ணி, இந்த உபாசனம்னா நம்ம நினைக்கிறோம் கோயிலுக்கு போறது, குளத்துல குளிக்கிறது, விளக்கேற்றது, நாம சங்கீர்த்தனம் பண்றது, குணானுபவம் பண்றது, இதெல்லாம் இவர் உபாசனம் சொல்ற. ஆனா உபாசனத்துக்கு அர்த்தம் அதுதான், அதெல்லாம் உபாசனம் சொல்ற. அவர் சொல்கிற உபாசனம் என்ன, வாக்கியஜன்ய ஞான பூர்வகமாக என்ன உபாசனம், வாக்கியத்திலே தத்துவமசின்னு வாக்கியம் இருக்கணும், நீயே அந்த பரபிரம்மம், நீயே அந்த பரபிரம்மம் அப்படின்னு வாக்கியம் இருக்கணும். அந்த ஞானம் வந்துட்டு அந்த நானும் பிரம்மமும் ஒண்ணு, நானும் பிரம்மனும் ஒண்ணு அப்படின்னு அதையே நீ உபாசனம் பண்ணணும். ராமனுக்கு உபாசனம்னா அலங்காரம் பண்றது, தணிகை பண்றது, இது பண்றது அதெல்லாம் கிடையாது. நீயே பிரம்மம், நீயே பிரம்மம், நீயே பிரம்மம். அப்ப அந்த உபாசனம் பண்ணணும் இல்லையா? அந்த உபாசனம் நாம் நினைக்கிறோம் உபாசனா பக்தி நினைக்கிறோம், அதான் அவர் சொல்லல. உபாசனம் பண்ணணும் எதைன்னா தத்துவமசி, தத்துவம் அசி, நீயே பிரம்மமாக இருக்கிறாய். அந்த வாக்கியத்தாலே உனக்கு ஒரு ஞானம் ஏற்படுறதுன்னா அந்த ஞானத்தை உபாசிப்பாய். இது பாஸ்கர பட்சம். அந்த ஞானத்தை உபாசிப்பாய்னு சங்கரன் சொல்லல. அந்த ஞானம் உன்னுடைய அந்த சப்தம் உங்க ஆகுல பட்டுனாலே உனக்கு மோட்சம். இது சங்கராச்சாரிய நிலை. ஆனா பாஸ்கருடைய நிலையே அந்த ஞானத்தை உபாசிப்ப. என்ன ஞானம் வரணும்? நானே பிரம்மம், நானே பிரம்மம், நானே அந்த ஞானத்துட்டா அது உபாசினா நானே பிரம்ம. உபாசிக்க உபாசிக்க உபாசித்த இன்னும் நம்ம உபாசம் பண்ணிட்டே இருந்தோம். அந்த உபாதி என்ன உபாதி, இதெல்லாம் தெரியறதும் எல்லாம் இருக்கான்னு நினைக்கணும். அதெல்லாம் நசிச்சு போயிடும். நசிச்சு போயிட்டா உபாசித்து நசிச்சு போயிட்டா நான் பிரம்மம் ஆகிட போறேன், அதே உபாசிப்பார். மேலும் வர்ணாசிரம தர்மத்துக்கு உச்சிதமா இருக்கிற கர்மம் வர்ணாசிரம தர்மம் பண்ணணும். மேலும் உபாசனத்தை பற்றி விளைகிறான். ஜீவ பிரம்ம பேத பூத உபாதி நிவர்த்தகமாய், ஜீவனுக்கும் பிரம்மத்துக்கும் பேதத்தை ஸ்தாபித்தது ஏதோ ஒரு காரணம், அதான் உபாதி. ஜீவன் வேறு பிரம்மம் வேறுன்னு ஏதோ சொல்றாரோ அதான் உபாதி. அந்த உபாதி தொலைப்பதான் உபாசன மார்க்கமாக இருக்கக்கூடியது. இந்த உபாசனம் பண்ண 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 ஜீவன் வேறு பிரம்மம் வேறு இல்ல, ரெண்டு உண்டுன்னு அது அந்த உபாதி போயிடும். உபாதி போயிடுச்சுன்னா நமக்கு எந்த கஷ்டம் இல்லை அப்படின்னு தெரிகிறது. இதுக்கு உபதிதாம்சம் அனுபதாம்சம் 2 வகை உண்டுது. நிறைய எடுத்திருக்காரு. இதுல சுருக்கமா தான் சொல்ல போறேன். சரி சுவாமி, அப்ப 2ம் ஒண்ணு ஆறதுக்கு ஏதாவது திருஷ்டாந்தம் இருக்கா? அது சொல்றாரு. அதுக்கு பிரதானமா அவர் என்ன சொல்றாங்க, கடாகாசம் மடாகாசம்னு எடுத்திருக்காரு. இது அநேகமா வரும். கடாகாசம் மடாகாசம் அடிக்கடி இந்த பாஸ்கர பட்சத்துல சொல்லுவாங்க. கடாகாசம் பண்ணுங்க. கடாகாசம்னா ஆகாசம் ஒரு தத்துவம் தானே, ஆகாசம் ஒரு தத்துவம். ஒரு குடம் இருக்கு, மண்குடம் இருக்கு, மண்குடம் ஒரு தத்துவம் தானே. சரி, இப்ப அந்த குடத்துல இருக்கக்கூடிய ஆகாசத்துக்கும்
கடாகாசம்னு பேரு. ஒரு குடத்துல இருக்கு இல்லையா, குடத்துல ஆகாசம் நிக்காசமே, ஆகாசம்னா காத்து, அங்க இடைவெளி தானே ஆகாசம்ன்றது. அந்த குடத்துக்குள்ள இருக்கணும், அவன் இருக்கு. அப்ப அந்த குடத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆகாசத்துக்கு கடாகாசம்னு பேரு. மேல ஆகாசத்துல இருக்கணும், அது ஒரு மடம், ஒரு ரூம், ஒரு அறைக்குள்ள, அதுக்கு மடாகாசம்னு பேரு. அதுக்கு மடாகாசம்னு பேரு. இப்ப 4 சுவத்துக்குள்ள ஒண்ணு இருக்கணும், அதான் மடம் இல்லையா, அந்த மடத்துக்கு இருக்கிறதுக்கு ஒரு ஆகாசத்துக்கு ஒரு மடாகாசம்னு பேரு. இப்ப இந்த மடாகாசம் அதே போல கடாகாசம், இது ரெண்டு இருக்கு இல்லையா, இந்த மடாகாசம் கடாகாசம், அந்த ஆகாசமும் இந்த ஆகாசம் ஒண்ணும் சேருபா சுவாமி, சேராது. அந்த மடாகாசம் பேரு, கடாகாசம் பேரு. கடாகாசம்னா பானைக்குள்ள இருக்கக்கூடிய ஆகாசம் கடாகாசம். அதே போல இங்க ஒரு அறைக்குள்ள இருக்கக்கூடிய ஆகாசம் மடாகாசம். அப்படி இருக்கிறது ரெண்டும் ஒண்ணு கிடையாது இல்லையா. ஒண்ணு பண்ணணும், என்ன சொன்னோம், பானையை உடைச்சு, பானையை உடைச்சோடனே இது நேரம் அதோட சேர்ந்து போனோம், அப்ப ரெண்டும் ஒன்னா எடுத்தணும். அதே போல பிரம்மமும் இதுதான். இப்ப என்ன சொல்றது, அந்த அதே போல அந்த அளவு படுத்துறது இல்லையா உபாதி, உபாதி மறைக்கிறது இல்லையா, அது மறைக்கிறபடியாலே அளவு படுத்துவதற்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆகாசம் அளவுபடாத ஆகாசம், ரெண்டு ஆகாசம் ஒன்றுதான். அளவுபட்ட ஆகாசம் அளவுபடாத, குடத்துல இருக்கக்கூடிய ஆகாசம் அளவுபடாத ஆகாசம், அதே வெளியில இருக்கக்கூடிய ஆகாசம் அளவுபடாத ஆகாசம், இது அளவுபட்ட ஆகாசம் குடத்துல இருக்கிறது. அப்படி இருக்கச்சு ரெண்டும் ஒன்னாகணும்னு என்ன பண்ணா, ஓங்கி அந்த குடத்தை உடைச்சிட்டேன், உடைச்ச உடனே இந்த ஆகாசம் அந்த ஆகாசம் ரெண்டும் ஒன்னாயிடுது. அப்ப இந்த சுகத்தை அதே போல இந்த சுகத்தை உடைச்சாச்சுன்னா மடாகாசம் ஆகாசம் ஒன்னா இருக்கணும். அதே போல உபாசன ஞானத்தாலே உபாதி தொலைஞ்சு போயிடுச்சுன்னு. உபாசனம் பண்றேன், என்னன்னு உபாசனம் பண்றேன், தத்துவமசி தத்துவமதி, பிரம்மம் ஒண்ணு பிரம்மம் ஒண்ணு பிரம்மம் ஒண்ணுன்னு உபாசனம் பண்ணிட்டே இருக்க, வேற எதுவும் இல்ல. அவருக்கு கைங்கரியம் பண்றதோ, அவருக்கு புஷ்பம் சமர்ப்பிக்கிறதோ, அவருக்கு தலிகை பண்றதோ, அவருக்கு நாமசங்கீர்த்தம் பண்றதோ, அதெல்லாம் கிடையாது. உபாசனம் இதுதான். இதை பண்ண 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 என்ன ஆயிடுச்சுன்னா, என்ன ஆயிடுச்சு, பூர்த்தியா அந்த உபாதி தொலைச்சுட்டுனா சரீரத்துக்குள்ள புத்தி இந்திரியம் சரீரம் இதெல்லாம் சரீரத்துக்கு இருந்தாலே பிரம்மம், அதாவது ஆத்மா இல்ல, இந்த பிரம்மமும் வெளியே இருக்கிற பிரம்மம் இல்லையா, இந்த ரெண்டும் ஒன்னாயிடுது. வெளில ஏதோ ஒரு பிரம்மம் இருக்கு, சரீரத்துல ஒரு பிரம்மம் இருக்கு, ரெண்டும் ஒன்னாயிடுது. ஒன்னாயிடுச்சுன்னா எதனால ஒன்னாயிடுது, உபாதி நசிச்சு போயிடுத்தணும். என்ன உபாசி, நான் வேறு அது வேறு, நான் வேறு அது வேறு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப நான் உபாசன மார்க்கத்தாலே அந்த பிரம்மம் என்று சொல்ல தத்துவமசிங்கிற வாக்கியத்தை உபாசனம் பண்ணிட்டு பண்ண 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 எந்த உபாதியும் அந்த உபாசி நசிச்சு போயிடுது. நசிச்சு போயிடுச்சு என்ன, கடாகாசம் மடாகாசம் என்னன்னா பரமாகாசம் ஆயிடுச்சு. அப்ப மேல இருக்கதான் பரமாகாசம் ஆயிடுச்சு. பரமாகாசத்தை அப்படின்னா எல்லாம் ஒன்னாயிடுச்சணும். ஒன்னானபடியாலே இப்ப என்ன ஆயிடுச்சு, ஐக்கியம் ஆயிடுச்சு. சில பேர் சொல்லுவார், திருப்பானாழ்வார் நேர சலத்துக்கு போய் ஐக்கியம் ஆயிட்டார், ஆண்டாள் பெருமாள் பெரிய பெருமாளுடைய மூலஸ்தானத்துக்கு ஐக்கியம் ஆயிட்டார். ரொம்ப தவறான கருத்து. அப்பதான் அத்வைத்தம் ஆயிட்டார். அங்க போய் ஐக்கியம் இல்லை, அங்க போனாலும் நம்ம ஸ்ரீவைகுண்டமானம் ஜீவாத்மா ஜீவாத்மா தான், பரமாத்மா பரமாத்மா தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதனாலதான் பத்தாத்மா முக்தாத்மா நித்யாத்மான்னு 3 விதமான ஆத்மாக்கள் நம்ம பிரிச்சிருக்கணும். பகவான் பரமாத்மா, அவரும் ஆத்மா தான், பரமமான ஆத்மா. நித்யாத்மா ஸ்ரீவைகுண்டம் இருக்கிறவாளுக்கு எப்பவுமே இருக்கிறவாளுக்கு நித்யாத்மா தான் பேரு, அவ இங்க வரப்போறதே கிடையாது. அதே இங்கிருந்து கிளம்பி போனவாளுக்கு முக்தாத்மா பேரு. இங்க நாமெல்லாம் இருக்கிறோமோ நம்ம அத்தனை பேரும் பத்தாத்மான்னு பேரு. அப்படி இருக்க செய்து, ஆனா இந்த நிலை நம்ம வரும்போது அங்க போனாலும் ஒருவேளை நாம போயிட்டு பரமாத்மா ஆயிடுவோம்னா கிடையாது, எப்பவுமே கிடையாது, எந்த நிலையும் கிடையாது. ஆனா அந்த பரமாத்மாவுக்கு உண்டான சில குணங்கள் நமக்கு வரும். அதனால சில விஷயத்துல பரமாத்மாவோடு நம்ம சம்பந்தப்பட்டிருக்கு, அந்த பரமாத்மாவுக்கு சமமா சில விஷயத்துல நம்ம ஆறோம். நம்ம பரமாத்மாவாகவே ஆகிவிடுவது கிடையாது. கொஞ்சம் என்ன பண்ணிக்கணும், பரமாத்மாவாகவே ஆகிவிடுவது கிடையாது. ஆனா பரமாத்மாவுக்கு இருக்கக்கூடிய சில குணங்கள் நமக்கு வந்துடும். அப்ப அந்த குணங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது பரமாத்மாவோடு சமம் சொல்லலாம். அதனால எல்லா விஷயத்திலும் சமம் வராது. என்ன பண்ணணும், இப்ப இவர் என்ன சொல்றாரு, அந்த உபாதி உண்மைதான். உண்மையான உபாதி உபாசன மார்க்கத்துல தொலைச்சாச்சுன்னா அந்த ஆகாசம் இந்த ஆகாசம் ஒன்னாயிடுச்சு. ஒன்னான உடனே என்ன, ஐக்கியம் எடுத்து ஐக்கியம் உடனே அதுவே மோட்சம். இதுதான் இவர் 2வது பட்சம், பாஸ்கர பட்சம் இது. சரி, அப்படின்னா இவருடைய பட்சத்துக்கு அபேதவாதம்னு பேர். பேதா அபேதம், பேதம் பேரு அபேதம் பேரு. பேதம்னா என்னது, நிறைய இருக்கு. அபேதம் ஒண்ணுதான் இருக்கு. பேத அபேதவாதம் பேரு. இது
வேதார்த்த சந்திரகத்துல சுவாமி ரொம்ப எடுத்துக்காட்டும். பரபிரம்மைவ அஜ்ஞம் பிரம்ம பரிகதம் சம்சரதி தத் பரோத்பாத்யாலீடம் கவிசம் அசுபஸ்ய ஆஸ்பதபிதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 சொற்கள் தான் பண்ணணும். அப்ப முதல்ல பரபிரம்மைவ அஜ்ஞம்ன்றது சங்கரபட்சம். பிரம்ம பரிகதம் பிரம்மகரிதம் அந்த பிரம்மத்துக்கே அஜ்ஞானம் அப்படின்னு பிரமித்து போயிடுச்சுன்னு. சம்சரதி அதனால என்ன பண்றது, சம்சாரத்துல ஒழுங்கு. பரபிரம்மம் சம்சாரத்துல ஒழுங்கு இருக்கு. இது ஒண்ணு சம்சாரம் ஒழுங்கு இருக்கு. அடுத்து தத் பரோத்பாத்வாலியிடம் அந்த பிரம்மம் உபாதியாலே மூப்பட்டு கபிசம் நிறைய கர்மத்துக்கு வசப்படுறது. உபாதிக்கு ஆட்பட்டு கர்மத்துக்கு, நமக்கு கர்மம் இருக்கு, அதே போல பிரம்மத்துக்கும் கர்மத்துக்கு வசப்பட்டு அது ஆட்பட்டு கர்ம வசப்பட்டிருக்கு. கர்ம வசத்தா என்ன பண்றது, பிரம்மம் சுகதுக்கங்களை அனுபவிக்கிறது. பிரம்மத்துக்கு எதுவுமே கிடையாது, ஆனா இப்ப சொல்லிட்டு இருக்காரு சுகத்துக்கு அனுபவிக்கின்றாரு. அப்ப பிரம்மமே சுகத்துக்கு அனுபவிக்கலையா, கர்மத்துக்கு வசப்பட்டது. அது அப்ப கர்மத்துக்கு வசப்பட்டன ஜீவபாவனை அடைந்து சுகத்துக்கு அனுபவிக்கிறது. அப்ப பிரம்மத்துக்கு இத்தகைய பிரமமே சம்சாரம். இதை விளக்குவதற்கு என்ன திரும்புகிறாரு சங்கராச்சாரிய சொன்னது, வாக்கியஜன்ய வாக்கியார்த்த ஞானம். அந்த ஞானம் வந்துருத்துனா, தத்துவமசின் ஞானம் வந்துருத்துனா அது என்ன ஆகிடும், இந்த ஐக்கிய ஞானம் வந்துருத்துனா மோட்சம்னு சொன்னார். அதே பாஸ்கர பட்சம் என்னன்னா, இல்ல சுவாமி ஐக்கிய இது உபாதி உண்மைன்னு சொல்லிட்டேன், இது அந்த ஞானம் வந்தா போறாது, உபாசனம் பண்ணணும். என்ன உபாசனம் பண்ணும், தத்துவமசி 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 உபாசனம் பண்ணும். அந்த உபாசனம் பண்ண 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 அந்த உபாசனை நசிச்சு போயிட்டு மேற்கொண்டு நான் ஒருத்தனே அப்படின்னு ஞானம் வந்துடும். அப்ப பிரம்மத்தை தான் தெரியும். இதெல்லாம் பாருங்க என்னன்னா, இந்த அப்ப அஜ்ஞானத்தை திருப்பதுக்கு ஞானம் மாத்திரமே போதும்னு சொன்னார் சங்கராச்சாரியர். ஆனா அந்த அஜ்ஞானத்தை பத்தி பொய்யினார். அந்த பொய்யை போக்குறது ஞானம் மட்டுமே போதும்னு சொன்னார் சங்கரர். இல்ல அது பொய் இல்ல, நிஜம்தான். அதுக்கு என்ன பண்ணணும், நிஜமா இருந்தாலே அதுக்கு அந்த வாட்சிய ஞானம் மட்டும் போராது, அதுக்கு உபாசனம் பண்ணணும்னு தெரிவித்தார் யாரு, பாஸ்கரர் தெரிவிக்கிறார். அப்ப அடிப்படையில் ஏன்னா ஒவ்வொரு படிக்கட்டா ஏத்துறான், ஏத்தி 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 ஏத்தின்னு. இப்ப 3வது படிக்கணும், நம்ம என்ன பண்ணா படிக்கட்டு மேல ஏறி ஏறி இது கிடையாது விசிஷ்டாத்வைத்தம் தான் நம்ம நம்புறோம், அது கிடையாது. அப்ப மடாகாசம் கடாகாசம் இதெல்லாம் தெரிவிக்கிறார். இது யாருடைய பட்சம், இந்த பட்சம் பாஸ்கருடைய பட்சம். அடுத்து யாதவ பிரகாசன், இவர் என்ன, இவரு அவர்கிட்ட ஒரு குறை வந்துட்டு, அந்த உபாதி சொன்னியே, அந்த உபாதி சரி சுவாமி, அந்த உபாதி இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தியும், அந்த உபாதி உபாசனம் பண்றான்னா அப்ப நீ ஒத்துக்கிறியா? இல்ல அதெல்லாம் ஒத்துக்கலன்னு. அப்படி எப்படி உபாசனம் பண்ணுவான், பண்ண முடியாதுன்னா அந்த குறை வந்துடுத்தா, அதனால என்ன பண்ணாரு, அடுத்த 3வது அத்வைத்தம். அப்ப அத்வைத்து 1 ஆதிசங்கரன், அத்வைத்தம் 2 பாஸ்கர பட்சம், அத்வைத்தம் 3 யாதவ பிரகாசம். இவர் என்ன சொன்னா, இவர் பாஸ்கரோட கொஞ்சம் உயர்ந்தவர். முதல்ல சொன்னது சுத்த அத்வைத்தம், அது மாயாவாதி என்று சொல்லக்கூடிய சங்கராச்சாரியர். அடுத்தது உபாதி. உபாதி என்னன்னா விகாரம் என்கிற பிரம்மம் தன்னையே இவர் என்ன சொல்றாருன்னா விகாரம் வந்துருச்சு. அடுத்தது 2வது பாஸ்கர பட்சம் என்ன, உபாதி உண்மைன்னாரு. இவர் என்ன சொன்ன, உபாதி வந்தா கூட சிரமமா இருக்கு, இல்ல பிரம்மமே என்ன நினைச்சுட்டு இதெல்லாம் உண்மைன்னு நினைக்கிறதுன்னு ஆதிசங்கரர் சொன்னார். அதே போல பாஸ்கர பட்சம் உண்மை நினைச்சுட்டு, ஆனா அதுவும் நினைச்சது உண்மைன்னு சொன்னாரு. அவர் நினைச்சது பொய்னாரு, இவர் நினைச்சது உண்மைன்னாரு. இப்ப 3வது நபர் யாதவ பிரகாஷ் என்ன சொல்றாருன்னா, இல்ல சுவாமி 2ம் கிடையாது. இந்த பிரம்மம் என்ன பண்ணிட்டு தன்னையே சித்து அச்சித்தாக பிரமிக்கிறதுன்ட்டு. நாமும் பிரம்மமே சித்து அச்சித்தா இருக்குன்னு சொல்றோம், யாதவ பிரகாஷ் சித்து அச்சித்தா இருக்குன்னு சொல்றாரு. வித்தியாசம் உண்டு. சித்து அச்சித்தாக பிரமிக்கிறது இரண்டும் வெவ்வேறு கிடையாது, 2ம் 1. ஆனா உண்மையான சித்து அச்சித்து ஈஸ்வரர்களாக பிரமிக்க அப்பொழுது அப்படி இல்ல, பிரம்மமும் சித்து அசிவம் அபிநங்கள் என்ற ஞானம் பிரம்மத்துக்கு ஏற்பட்டுட்டா அதுவே முக்தி. அந்த பிரம்மம் என்ன நினைக்கிறது, நானே சித்து நானே அச்சித்து அப்படின்னு பிரமிக்கிறது. அந்த பிரமிக்கிறபடியாலே என்ன ஆயிடுச்சு, அந்த பிரமிப்பு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், அதுவே மோட்சம், அதுவே முக்தினர். இது யாதவ பிரகாச மதம். அதாவது இந்த மதத்தின்படி யாதவ பிரகாஷ் மதத்தின் யாதவ பிரகாசம்னா, நீங்க சுவாமி ராமானுஜர் யாதவ பிரகாசத்தை காலக்ஷேபம் கேட்டாரனோ, அந்த யாதவ பிரகாசரான்னு நீங்க நினைக்காதீங்க.
அது ஆதிசங்கருடைய அத்வைத பிரச்சாரத்தை பண்றதுக்கு தான் அந்த யாதவ பிரகாசம் வந்து, அவர் பேரு யாதவ பிரகாசம் தான். அந்த இது வந்து இந்த யாதவ பிரகாசனங்கிற இந்த பேரெல்லாம் எப்படின்னா பிரம்மசூத்திரத்துல சொல்லப்பட்ட விஷயத்த இதை எடுத்திருக்காரு. இவெல்லாம் அந்தந்த காலத்துல இவ அந்த வியாசர் என்ன கொள்கையை எடுத்துட்டார், இந்த கொள்கையெல்லாம் தவறுன்னு சொன்னாருன்னா அந்த கொள்கையே ஸ்தாபிக்கப்பட்டவா அவ பேரை வச்சுக்கிறார். அதனால இதுக்கு வந்து சங்கர மதம், பாஸ்கர மதம், யாதவ பிரகாச மதம்னு. ஆனா இந்த மாதிரி நீங்க பிரம்மசூத்திரத்தை வியாசர் பண்ணியிருக்காரோ அந்த பிரம்மசூத்திரத்தை பண்ணா சங்கர மதம்னு இருக்காது, ராமானுஜ மதம் இருக்காது. ஏன் நம்ம அத்வைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் இதெல்லாம் பாக்குறோம்னா அதுவே அங்க இருக்காது. அத்வைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் அதுவே அப்ப என்ன சுவாமி இருக்குன்னா அந்த கொள்கை இருக்கும். அந்த சூத்திரத்தை அந்த கொள்கை 545 சூத்திரங்கள், இந்த சூத்திரத்திலேயே மாறுபாடு உண்டு. நமது வந்து 545 சூத்திரங்கள், அத்வைத பிரகாரம் சூத்திரம் வேறு, துவைத்தம் பிரகாரம் சூத்திரம் வேறு. அதே பிறகு இந்த மாறுபட்டது, அதுக்கெல்லாம் போக வேண்டாம், இதுக்கு சொல்ல வேண்டாம். அதனால இந்த இடத்துல யாதவ பிரகாஷ் பக்தம் இவ 3 பேருமே யாரு, சங்கரர் என்ன, பாஸ்கரர் என்ன, யாதவ பிரகாசன் 3 பேரும் அத்வைதிகள் தான். அத்வைதிகள் என்ன, ஏக தத்துவவாதிகள். பிரம்மம் ஒன்னே சத்தியம், மற்றதெல்லாம் மித்யா, எதுவுமே கிடையாது. அதே போல அந்த பிரம்மத்துக்கு குணங்களோ விபூதியோ அதே போல அந்த ரூபமோ எதுவுமே கிடையாது. ஆனா அவளுக்குள்ள கொஞ்சம் 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 மாறுபட்டுது. ஏன்னா அதை ஸ்தாபிக்கணும், ஸ்தாபிக்கட்சிக்கு ஒரு குறை வருது, அந்த குறையை நிவர்த்தினார். அடுத்தபட்ட ஒரு குறை வருது, அந்த குறை நிறுத்தினார். அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா முன்னாடி ஒருத்தர் கொஞ்சம் கொஞ்சமா சரிப்படுத்தி வராருன்னு எனக்கு இல்லையா. இப்ப பிரம்மத்துக்கு வேத ஞானம் சம்சாரம். இப்ப இந்த 3வது பக்தர் யாதவ பிரகாஷ் என்ன சொன்னா பிரம்மத்துக்கு நிறைய இருக்கு போட்டிருக்குன்னு அதுக்கு ஒரு வேத ஞானம் ஏற்பட்டது. அந்த அஜ்ஞானம் வந்துட்டு, அந்த அஜ்ஞானம் வந்தாலே அது சம்சாரம். அப்ப பிரம்மத்துக்கு ஏற்பட வேத ஞானம் தான் சம்சாரம். இவர் என்ன சொல்றார், இதுக்கு முன்னாடி சொன்னவர் உபாசன மார்க்கத்தாலே பிரம்ம முக்தி அடையலாம்னு சொன்னார். சொல்லிடுறேன். விசிஷ்டாத்வைத பிரகாரம் ஜீவாத்மாக்கள் முக்தி அடைகிறார், அத்வைதம் பிரகாரம் பிரம்மம் முக்தி அடைகிறது. எவ்வளவு வித்தியாசமா. பிரம்மத்துக்கு முக்தி என்ன சுவாமி, அப்ப பிரம்ம முக்தியில இல்லையா, அது மோட்சத்துல இல்லையானா இல்லையா? அதுதானே இந்த மாதிரி எல்லாம் உண்டுன்னு அப்படியே ஒரு மாதிரி இது உபாசனா, இது உபாதி பட்டு பிரதிபலிக்கிற பிரம்மம் வந்து விட்டதுக்கு. இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, முதல்ல சொன்ன சங்கருடைய பட்சம் வாக்கியஜன்ய வாக்கியார்த்த ஞானம். அந்த வாக்கிய நம்ம காதலப்பட்ட உடனே நானே பிரம்மம் அப்படின்னு ஞானம் வந்துட்டுனா மோட்சம். இது முதல் அத்வைதி. 2வது அத்வைதி பாஸ்கரர் இல்ல அந்த ஞானம் வந்தா போராது, நான் உபாசனம் பண்ணணும், உபாசனம் பண்ணி இந்த உபாதி நசிக்கும், நசிக்க 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 எனக்கு அந்த ஞானம் வந்துடும். வந்து விட்டோம்னா என்ன ஆகுது, அப்ப பிரம்மம் ஒண்ணே வந்துடும். இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா இது ரெண்டுமே கிடையாது, ஞானமும் இருக்கணும் கர்மமும் இருக்கணும்ட்ட. ஞான கர்ம சமுச்சயத்தாலே முக்தி, ஞானமும் இருக்கணும் கர்மமும் இருக்கணும் அப்படின்னா என்னன்னா இதுக்கு ஒரு சாஸ்திர வாக்கியம் இருக்கு, அதை ஆதாரமாக கொண்டு யாதவ பிரகாசன வித்யாஞ்ச அவித்யாஞ்ச யத்தத் வேத உபயகுப்தம் அவித்யா மிருத்யும் தீர்த்வா வித்யா அமிர்த அஸ்முதே. இது சாஸ்திர வாக்கியம். இந்த சாஸ்திர வாக்கியம் இவருக்கு ஒத்து போகுது. அதனால இவர் இந்த மாதிரி அர்த்தம் பண்ணிட்டு, இந்த சாஸ்திர வாக்கியத்துக்கு அர்த்தமே வேறு, இவர் வேற மாதிரி அர்த்தம் பண்ணிட்டு இதுதான் உண்மையான அர்த்தம்னு. என்னன்னா அப்ப இவர் என்ன சொன்ன, இவர் கர்மா ஞானம் வித்யா அவித்யா இதை வச்சுட்டு அப்ப ஞான பின்னமா இருக்கு. அதாவது எப்பவுமே ஒரு சப்தத்துக்கு முன்னாடி அகாரம் போட்டா அதுக்கு எதிர்த்தட்டா வரணும், தர்மம் அதர்மம். அதே போல இவர் அந்த மாதிரி போட்டு கர்மம் என்ன ஞானம் என்ன 2 சாதனங்கள் இருக்கு, 2ஐயும் செய்யணும். அப்ப 2ஐயும் எதுக்கு செய்யணும்னா நம்மளுக்கு பிடிக்காத சம்சாரம் தானே நமக்கு என்ன பிரம்மம். இந்த இடத்துல ஜீவாத்மா பிரஸ்தாபமே கிடையாது. அத்வைதத்தை பண்ணுவோம், பிரம்மம் தான் இந்த மாதிரி மாறி நான் ஜீவாத்மான்னு நினைக்கிறது, பிரம்மமே இந்த மாதிரி நான் நினைக்கிறது. அப்படி இருக்கச்சே அப்ப பிடிக்காத சம்சாரம் தானே, அப்ப இது நமக்கு அனிஷ்டம் தானே, இது தொலையில போகணும். அப்ப அனிஷ்ட நிவர்த்தி ஏற்படணும்னா என்ன பண்ணுவோம், பேத நிவர்த்தி சம்சார நிவர்த்தி வேதம் பண்ணுவோம். அது எப்படி பேத நிவர்த்தி சம்சார நிவர்த்தி எப்படி கிடைக்கும், அது நம்முடைய கர்மயோகத்தாலே கிட்டும். பிரம்ம பிராப்தி அப்படி கிட்டுச்சுன்னா அதான் ஐக்கியம்.
இது ஞான யோகத்தாலே கிட்டும். அப்படி இருக்க அப்படி இருக்கச்சது சம்சாரத்தை தொலைப்பது கர்மயோகத்தாலே. பிரம்மத்தோடு ஏகி பாவம், பிரம்மமும் நானும் ஒண்ணு, பிரம்மமும் நானும் ஒண்ணு அப்படின்னா அது ஞான யோகத்தாலே. இதுதான் ஞான கர்ம சமுச்சயம். ஞான கர்ம சமுச்சயம் சொன்னார். ஞானத்தாலே சம்சாரத்தை தொலைக்கிறது, கர்மத்தாலே சம்சாரத்தை தொலைக்கிறது, ஞானத்தாலே ஏகீபவம். ஏகீபவன் என்ன? பிரம்மமும் நானும் ஒண்ணு, அந்த நிலைக்கு வந்துடும். இது ரெண்டும் வந்துடுத்துன்னா எல்லாம் போயிடும், பிரம்மத்துக்கு மோட்சம் வந்துடும். இப்ப நாமும் கர்மத்தையும் ஞானத்தையும் ஒத்துக்கிறோம் நம்ம. ஆனா கர்மத்தை அங்கமாக கொண்ட ஞானம், கர்மத்தை அங்கமாக கொண்டது. ஏன்னா ஞானத்தால் மோட்சம் சரி, அதுவும் பக்தி ரூபா பண்ண ஞானம். இது இதுக்கும் சரணாகதி சம்பந்தமே இல்லை. சரணாகதி வேறு, இது வேறு. ஏன்னா பிரம்மசூத்திரம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீபாஷ்யத்திலாம் சரணாகி சாஸ்திரத்துக்கு இடமே கிடையாது. அங்க எல்லாம் உபாசன மார்க்கம், பக்தி ரூபா பண்ண ஞானம். அதற்கு மேற்கொண்டு அங்கு பக்தியால் தான் மோட்சம் சொல்லியிருக்க தவிர அங்க பிரபக்தி என்றது அவ்வளவு தூரம் கிடைக்கும். பிரபக்தி பின்னாடி சுவாமி கத்தியத்தை வச்சிருக்காங்க. இது நம்ம முன்னாடி பார்த்தோம், சரணாகதி கத்தியத்துல பார்த்திருக்கோம். அப்படி இருக்கச்சது அப்ப கர்ம ஞானங்கள் அங்கங்கள் என்பது பக்திக்கு அப்படின்னு தெரிவிக்கிறான் இல்லையா? ஆனா இவர் சொல்றது ஞான கர்ம சமுச்சயம் தான் பிரதானம். ஒரு சாதனம். அப்ப ஒரு சாதனம் சாத்தியம். அப்ப சாதனம் 2, கர்மமும் ஞானமும். அப்ப சாத்தியம் 2. என்ன சாத்தியம்? சம்சார நிவர்த்தி. அதே போல பிரம்ம பிராப்தி. சம்சார நிவர்த்தி என்பது கர்மத்தாலே போறது, அதே போல பிரம்ம பிராப்தி என்பது ஞானத்தாலே கிடைக்கிறது. அப்படி இல்லையா? இந்த 2 சாத்தியத்தை அடைந்தலாம் அப்படின்னு. அப்ப ஞான கர்ம சமுச்சயத்தாலே வேத ஞானம் போகையே மோட்சம். வேதம் என்ன? நிறைய தெரியறது. நீங்கள் நானும் இருக்கேன் 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 இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கோம். அது வேதத்தால் ஏற்படுறது பிரமம். அந்த பிரமம் எப்படி போறதுன்னா ஞான கர்ம சமுச்சயத்தாலே போறது. இது யாதவ பிரகாஷ் பட்சம். இப்ப பிரம்மம் என்ன சொல்லுதுன்னா, மாயாவாதி பட்சத்துல நிர்விசேஷ பிரம்மத்தை எடுத்துக்கல. இங்க பாருங்க, மாயாவாதம்னா அத்வைத்தம், அத்வைத்தம்னா சங்கரன், சங்கர பட்சம் பிரகாரம் நிர்விசேஷம். பிரம்மத்துக்கு எந்த விதமான விசேஷம் கிடையாது. அப்பனா பிரம்மம் எப்படி சுவாமி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஏதோ நம்ம உருவம் கொடுக்கணுமானு. அதுக்கு என்னதுமா சொல்றாரு? அனிர்வச்சனீயம். பிடிச்சு வச்சா போல இருக்கணும். கொடுக்கட்ட ஏதோ ஒன்று சொல்லிக்கலாம், ஏதோ ஒண்ணு ஒரு உருவத்தை கொடுக்கலாமனோ. என்ன உருவம்னே சொல்லவே முடியாது. அதான் அனிர்வச்சனீயன்னு பேரு. அனிர்வச்சனி ஸ்ரீபாஷ்யத்தை ஒரு தடவை கேட்டாதான் நமக்கு சுவாமி என்னென்ன பண்ணியிருக்கான்னு தெரியும். அப்படி அனிர்வச்சனை என்ன? ஏன்னா அது எப்படின்னு தெரியாது. ஏன்னா பிரம்மத்துக்கு உருவம் கிடையாது. அருவமா இருக்குமா? அதையும் ஒத்துக்க மாட்டார். ஏன்னா அருவமும் ஒரு உருவம், அருவமும் ஒரு உருவம். வந்தாய் போலே வாராதாய், வாராதாய் போல் வருவார். இது ஒண்ணு. வாரா அருவாய் வருவின் மாயா, மாயா மூர்த்தியா ஆழ்வார் பாசனம் இருக்கு. வாராய் வருவாய் வருவின் மாயான்னு ஒரு பாடம். வாராய் அருவாய் மாமா, வருவாய் மாமா அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்படி இருக்கச்சது அப்ப அருவமும் ஒரு உருவம் தான். ஆனா அருவம்னு சொல்ல மாட்டார், உருவம்னு சொல்ல மாட்டார். அப்ப அனிர்வச்சனீயம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படி இல்லையா? இதுதான் ஆதிசங்கருடைய பட்சம். ஆனா இவர் என்ன பண்ணாரு? பிரம்மம் சகுனம். சகுனம்னா அந்த பிரம்மத்துக்கு உண்டு, இந்த நிலையில இருக்கு. சகுன பிரம்மம் சொல்ல யாத பிரகாரம். அப்பனா பிரம்மம் சித்தன்ன அச்சித்தன்ன இது ரெண்டையும் சேர்ந்து வச்சுருக்குன்னு அது பிரமிக்கிறது. அந்த பிரமிக்கிற பிரதியாதுன்னா அது விகாரம் அடைஞ்சுட்டு. பிரம்மத்துக்கு அவிகாராய சித்தாய நித்யாய பரமாத்மனே சதீக ரூப ரூபாய விஷ்ணமே சர்வகிருஷ்ணமே தெரிவிக்கிறான் இல்லையா? பிரம்மத்துக்கு விகாரமே கிடையாது சொல்லி சாஸ்திரம். ஆனா இவர் விகாரம் அடைஞ்சதை வேற சொல்லிக்கிறார். அப்ப அதாவது மாயா, உபாதி, விகாரம், இந்த 3 தான் பிரதானம். மாயா, மாயா சபலிதமாய், இது ஆதிசங்கருடைய நிலை. உபாதி, இது பாஸ்கர பட்சம். விகாரம் அடைஞ்சது, இது யாருடைய பட்சம்? இது யாதவ பிரகாச பட்சம். விகாரம்னா பரிணாமம். பரிணாமம்னா இதுவே சித்தாவும் இதுவே அச்சித்தாவும் பரிணாமம் அடையிறதுன்னு அதான் தெரியும். அந்த பரிணாம விஷயத்தை தான் இது தெரிவிக்கிறது. இது யாதவம். ஏன்னா கொஞ்சம் 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 ஒவ்வொன்னா மாத்திட்டு வரா. சரி, இப்ப இந்த இடத்துல என்ன தெரியுதுன்னா, இது நல்லா 3 விஷயம் சொல்றேன். அப்படி நீங்க சொல்றதெல்லாம் சட்டுன்னு புரியும்னு அடிக்க சொல்றேன். மறுபடியும் கேட்டு புரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதான். அவருக்கு தெரிஞ்சுக்கிறது இருக்கட்டும். இப்படி இருக்கச்சது
இப்ப இவ எல்லாம் ஏன் இந்த மாதிரி பண்றான்னா, இப்ப இந்த மாதிரி பண்ணியாச்சுன்னா எந்த ஜீவாத்மால் மோட்சம் போகணும்னா போக முடியாது. இப்ப ஒரு வழி இருக்கு, இந்த வழியை போனா ஸ்ரீரங்கத்துக்கு போகலான்னு. இப்ப நாம இங்க இருந்து போகணும்னா எப்படி போகணும்? மேற்க நோக்கி போகணும். மேற்கு நோக்கி போகணும்னா ஸ்ரீரங்கம் வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தர் என்ன பண்ண, வடக்க நோக்கி போங்க சுவாமி, அப்ப ஸ்ரீரங்கம் வந்துடும் சொல்லியாச்சுன்னா அப்ப ஸ்ரீரங்கம் வருமா? சுவாமி வடக்கு நோக்கி போனா ஸ்ரீரங்கம் வராது, அயோத்தி தான் வரும், ஸ்ரீரங்கம் வராது. அப்ப என்ன அப்படின்னா, அப்ப அது தவறு தானே, அந்த பாதையே தவறு தானே. அப்ப அந்த பாதையை தவறுனா என்னுடைய குறிக்கோளை நான் அடையிறேன்னா அடைய மாட்டேனே. ஸ்ரீரங்கம் போக வேண்டிய குறிக்கோளை நான் அடைய முடியும். அதே போல சாஸ்திரம் என்ன சொல்லித்தோ அதை சரியா புரிஞ்சுட்டாதான் நான் பகவான்கிட்ட மோட்ச ஆனந்தத்துக்கு பெற முடியும். அதை நான் சரியா புரிஞ்சு கொள்ளாம நான் என்ன பண்ணேன், சாஸ்திரம் சொன்னதை தவறா சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே நானும் தவறு பண்ணினேன்னா அப்ப எனக்கு ஸ்ரீரங்கம் அந்த சேத்திரம் கிடைக்குமானா கிடைக்காது. வடக்க போறேன்னா என்ன கிடைக்கும்? ஒண்ணும் கிடைக்க போகுது இல்லையா. அதனாலதான் சுவாமி இவ்வளவு தூரம் பண்றாரு, அதைத்தான் தெரிவிக்கிறாரு. அப்ப இதான் தெரிவிக்கிறா இல்லையா, ஏன் குணம் இல்லைன்றாரு. குணம் இல்லைன்னு அனர்த்தப்பட்டு பாருங்க, அனர்த்தப்பட்ட அவனுக்கு ஏன் இத்தனை தூரம் பண்றாருன்னா, இந்த ஜீவாத்மாக்களுடைய சுவாமிக்கு அத்தனை தூரம் ஆதரவு. ஏன் ஆதரவுன்னா, சேதன லாபம் சர்வேஸ்வரனுக்கு ஒவ்வொரு ஜீவாத்மாவன் கிடைக்கணுமே 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 அப்படின்னு பகவானுடைய ஆசை, பிரியம். இந்த ஜீவாத்மா அத்தனை பேரும் கௌஸ்துபஸ்தானம், கௌஸ்துவஸ்தி தீபம் மறையதி சசிலிப்தம் மாலதி தாமதல்பம் சுமதி தர விதானம் கௌஸ்துபஸ்தி தீபம்னு ஒவ்வொரு ஜீவாத்மம் கௌஸ்துபஸ்தானம். அந்த கௌஸ்துபஸ்தானத்துல இருக்கிறபடியாலே அந்த ஜீவாத்மா என் சொத்து என் சொத்து இடத்துல வரணும்னு பகவானுக்கு ஆசை. அதை பூர்த்தி பண்ண வேண்டிய சுவாமி எம்பெருமானார் பூர்த்தி பண்ணணும். பண்ணணும்னா இவ வரமாட்டேன்னு முரண்பிடிக்கிறான். அப்ப முரண்பிடிக்கிறான்னா தப்பான பாதையில போனா திருத்தணும் போகணும். அதைத்தான் பண்ணிட்டு இருக்காரு. அதைத்தான் ஏன்னா ஜீவாத்மா சொத்து அவனுக்கு சேரலன்னா இது சுவாமியே தெரிவிக்கிற. இது திருமஞ்சனத்துல பராசர பட்டர் ஒரு கற்பனையா ஒரு ஆச்சரியமான ஒரு திருமஞ்சனம் கட்டி எழுதியிருக்கார். நம்பெருமாள் எழுதிருக்கார். எழுதிருக்கச்சே அங்க கட்டியும் சேவிக்கிறார். தொம்மே ஹம்மே குதஸ்தத் ததபி குதயிதம் வேதமூல பிரமாணாது ஏதச்சானா அனுபவ விபசோகி சாத்போச ஏவா சாத்போசக்கச்ச கீதாதிஷு மம விதிதகா கோத்திர சாட்சீஸ்வதி ஸ்வயாது அந்தத்தத் பட்சபாதி விதி கரகே மித்த மத்தியஸ்த வஸ்தம். இது ஒரு ஸ்லோகம். இது அநேகமா எல்லா திவ்ய தேசனும் திருமஞ்சன காலத்தை இந்த கட்டியத்தை சேவிப்பான். பெருமாள் என்ன சொல்றாரு, நீ என்னுடைய தொம்மே, நீ என்னுடையவன் சொல்ற, நீ என்னுடையவன் எனக்கு அடிமை அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொன்ன உடனே ஏன் அந்த மாதிரி சொல்றேன்னா, அதனால சாஸ்திரம் சொன்னபடி என்னை உபாசித்து அல்லது சரணாகிதி பண்ணி அல்லது ஆச்சாரிய அபிமானம் கொண்டு என் திருவடியை பத்தலாம் அப்படின்றதுல தொம்மே நீ என்னுடையவன் சொல்றாரு. நாம என்ன பண்ண தெரியுமா, தொம்மே அகம்மே. சில பைத்தியம்லாம் இருக்கு. அவனை போய் பைத்தியம் சொன்னா நீ பைத்தியம், பைத்தியமே பைத்தியமேன்னா நீதான் பைத்தியம், நீதான் திருப்பி சொல்லணும். அதே போல நாமும் ஒரு பைத்தியம். பைத்தியமா இருந்தா கூட பரவாயில்ல, பெருமாள் ஒத்துக்கிறார். நம்ம ஒரு பைத்தியமா இருந்தா பெருமாள். ஏன்னா இப்ப பெருமாள் என்ன சொன்னாரு, தொம்மே நீ என்னுடையவன் நீ என்னுடையவன் சொன்னார். ஒண்ணும் உடனே நாம பைத்தியமா இருந்தா என்ன பண்ணிருக்கணும், என்ன நீ பேசிட்டு இருக்க, நான் உன்னுடையவனா கிடையாது, நீ என்னுடையவன் அப்படின்னு நம்ம திரும்பி சொல்லியிருக்கலாமோ. ஏன் சுவாமி திரும்பி சொன்னா, திரும்பி சொன்னா கூட பகவான் ஆனந்தப்படுறாராம். அத கூட நம்ம சொல்லல. ஏன் திருப்பி சொன்னா என்னமா சுவாமி ஆனந்தம்? பகவான் சொன்னது என்ன, தும்மே நீ என்னுடையவன் அவர் சொன்னார், நம்பெருமாள் சொல்றார். இப்ப நாம என்ன திருப்பி சொல்றோம், இல்ல இல்ல நான் உன்னுடையவன் கிடையாது, நீதான் என்னுடையவன். நாம திருப்பி சொன்னா கூட அவருக்கு ஆனந்தமா. அத கூட சொல்லாம நாம என்ன சொன்னோம், எனக்கு நானே அகம்மே, எனக்கு நானேன்னு சொன்னோம். ஏன் சுவாமி திரும்ப நம்ம அவர்கிட்ட பைத்திய மாதிரி நீ என்னுடைய சொன்னா அவருக்கு என்ன ஆனந்தம்னா, அவர் என்ன நினைக்கிறார், சம்பந்தம் தான் முக்கியம். உந்தன்னோடு உறவே நமக்கு ஒழிக்க வழியாத சம்பந்தம், அந்த சம்பந்தம் முக்கியமோ. அந்த சம்பந்தத்தாலே உனக்கும் எனக்கும் சம்பந்தம், நானும் உனக்கு அடிமையா நீ எனக்கு அடிமையா, இதுதான் அந்த சம்பந்தம். இப்ப பகவான் என்ன சொல்றாரு, நம்பெருமான் என்ன சொல்றாரு, நீ எனக்கு அடிமைன்னு சொன்னார். நாம என்ன சொன்னோம், அதெல்லாம் கிடையாது நீதான் எனக்கு அடிமை அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்லையா, அவன் ஏத்துக்கிறானா. சம்பந்தம் வந்துட்டோம், அந்த சம்பந்தத்தை வைத்துக் கொண்டு உன்னை ரட்சிக்கிறேன்னு வர்றாராம். இவர் என்ன பண்ணிட்டான், அகம்மே
எனக்கு நானே எனக்கு நானே எனக்கு நானே இருக்கா இல்லையா, நானும் உனக்கு அடிமை இல்லை, நீ எனக்கு அடிமை இல்லை, எனக்கு நானே ராஜா. அதனாலதான் அவர் ரட்சிக்கே வர்றது கிடையாது. ரட்சிக்க அவர் எந்த விதமான நடவடிக்கை எடுக்க முடியல. சம்பந்தம் வேணுமனும் அந்த சம்பந்தமே இல்லாத நடவடிக்கைன்னா நான் உனக்குன்னு சொல்லிட்டு நீ எனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. அதனால என்ன பண்ணா, அந்தரியாமையாக இருந்து இராமணம் ஊட்டுவாரை போல அந்தரியாமையாக இருந்து கொண்டு நாளேற நாள் பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, அந்த அவகாசத்தை பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, அப்படிப்பட்ட அவகாசத்தை கொடுத்தது யார்? சுவாமி ராமானுஜர். அதனால என்ன பண்ணாரு, என்ன பண்றாரு, இந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் அவருக்கு இருக்க செய்தே இது பண்ணிட்டு இருக்காருன்றதுக்கு இது சொல்றேன். இப்ப நாம இந்த ஆத்மா அவனுக்கு தாசன். அப்ப அவனையும் ஒத்துக்கணும், நாமும் ஒத்துக்கணும். அதே போல அச்சித்தாக இருக்கக்கூடிய வஸ்துவும் ஒத்துண்டுதாகணும். இது மூணுமே கிடையாதுன்றான். சித்தன்ன அச்சித்தன்ன ஈஸ்வரன் இந்த மூணும் கிடையாது. அப்ப இவர் ஒத்துண்டுக்கார சுவாமி யாக பிரகாசம்னா பிரமிக்கிறதுன்ட்டாரு. பிரம்மமே நானே சித்தாவும் அச்சித்தாவ பிரமிக்கிறது என்ன எதனாலது? அது என்ன எதனால? அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானத்தால வந்துடுது. சரி, இப்ப அஜ்ஞானத்தை நிறுத்தணும். அப்ப அந்த பேத புத்தியை தான் பிரம்மம் என்கிறான். அப்பது கர்மத்தாலும் பிரதிபந்தகத்தை தொலைத்தால் ஞானம் பிரம்மத்தோட ஏகீபாவத்தை அடையும் அப்படின்னு சொல்கிறார். இதுக்குதான் வேத அபேதவாதம்னு பேர். இந்த வேதாசங்கத்துல பூர்ணமா எடுத்திருக்காரு அப்படின்னு இருக்காரு. இப்ப இன்னொரு விஷயம் சொல்றேன். என்னன்னா, இப்ப அத்வைதவாதம்னா எல்லாம் போய் தானே. கொஞ்சம் நல்லா அத்வைதவாதம்னா பிரம்மம் ஒன்னே சத்தியம், மற்றதெல்லாம் பொய். சரி, இப்ப ஒரு சுவாமி அத்வைத காலட்சேபம் பண்றார், கேட்டுட்டே இருக்கா. கேட்ட நிறைய பேர் சிஷ்யா, அத்வைத சிஷ்யா நிறைய பேர் இருக்கா, கேட்டு இருக்கா. பிரம்மம் சத்தியம், பிரம்ம சத்தியம், ஜெகதி நித்யா, ஜீவோ பிரம்மைவ நாபரகா, இது வேதாந்தம் திண்டிமகா, வேதாந்தத்தில் இதுதான் சொல்லியிருக்கு, பிரம்மம் ஒன்னே சத்தியம், மற்றதெல்லாம் பொய், எல்லாம் பொய்ன்னு வேதாந்தம்னா காலட்சேபம் முடிச்சுட்டு எல்லாம் சிஷ்யாலாம் கிளம்பிட்டா. அந்த காலத்துல எல்லாரும் கிளம்பிட்டா. கிளம்பி அவாவா தங்கள் வீட்டுக்கு போகணுமோ, அவாவா ஆத்துக்கு போகணுமோ எல்லாம் கிளம்பி போயிடுச்சு. ஆச்சாரனும் ஆத்து கிளம்புறதுக்கு அதை போயிட்டு இருக்கா. காட்டு மாறுறது போயிட்டு இருக்கச்சு என்ன பண்ணிட்டு, புலி துரத்துன உடனே பக்கத்துல நிக்க முடியுமா? சிஷ்யாலாம் ஓடுறா, ஆச்சாரியனும் ஓடுறாரு, எல்லாரும் ஓடின்னு இருக்கா. ஒவ்வொருத்தரும் ஓடி போயிட்டா. தப்பிச்சுட்டு அவாவா போயிட்டு எல்லாம் போய் அவாவா ஆத்துக்கு போயிட்டு போயிட்டா. மறுபடியும் காலட்சேபம், அத்வைத காலட்சேபத்துல நேரம் அந்த ஆச்சாரியன் இருக்கிறவனும் அத்வைத காலட்சேபம் பண்ணக்கூடிய ஆச்சாரியன், அந்த ஆச்சாரியன் போய் பிடிச்சுட்டா. யார்? சிஷ்யா எல்லாம். சுவாமி பிரம்மம் மட்டுமே சத்தியம், மற்றதெல்லாம் மிச்சி பொய் தானே. ஆமா, அதுதான் அத்வைத்தம். பிரம்மம் ஒன்னே சத்தியம், நீயே பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப நேற்றுக்கு புலி துரத்தித்தோணும். இப்ப புலி உண்மையா பொய்யா? பொய். அப்ப ஏன் ஓடினேன்? எதுக்காக ஓடினேன்? நானும் ஓடினேன், நீங்க ஓடினேன். எதுக்காக ஓடினேன்? பிரம்மம் ஒண்ணுதானே சத்தியம், மற்றதெல்லாம் பொய் தானே. மற்றதெல்லாம் பொய்யா இருக்க செய்தே. அப்ப பிரம்மம் ஒன்னே சத்தியமா இருக்க, புலி இல்ல, அது புலி கிடையாது, அது மித்யா, அது பொய் அப்படின்னு அங்கே நின்று இருக்கலாமே. என்ன பண்ணுமோ, எது பண்ணுமோ, எதுக்கு ஓடினேன்னு கேட்டாரு ஆச்சாரியன். ஆச்சாரியனுக்கு சமாதானம் சொல்லியும் ரொம்ப சாமர்த்தியமான ஆச்சாரியன். அப்ப என்ன பதில் சொன்னார் அதுக்கு, நீ அத்வைதத்தை இன்னும் நனியா சரியா புரிஞ்சுக்கலன்னு. என்ன புரிஞ்சுக்கலன்னா, இவ என்ன புரிஞ்சுக்கல தெரியுமா? இப்ப நீ என்ன கேட்ட, அந்த புலி பொய் தானே சொன்ன. ஆமா பொய், புலியும் பொய் தான். அப்ப ஏன் ஓடினேன்னா, இப்ப நீ கேட்டு இருக்கியே இதுவும் பொய், இப்ப நான் பதில் சொல்லிட்டு இருக்கேனே இதுவும் பொய். என்ன இதுதான். அப்ப என்னதான் சுவாமி இருக்கு? அத்வைத சம்பிரதாயம் இருக்கணும், காலட்சேபம் சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டாவது தத்துவமே இல்லை. ஆச்சாரியன் இருக்காரு, அப்ப சிஷ்யால ஒத்துக்கிட்டதான் காலட்சேபம் வர முடியும். இப்ப நீங்க எல்லாம் கேட்டு இருக்கீங்க, இப்ப நீங்க இல்லை, நானே பிரம்மம், நான் தான் பிரம்மம், நானே பிரம்மம் அப்படின்னா, அப்ப என்னை தவிர யாரும் கிடையாது. பேச்சுக்கு சொல்லிட்டு இருக்க, நான் பிரம்மம் இல்லை, அப்ப என்னை தவிர யாரும் கிடையாது. அப்ப நான் யாருக்கு காலட்சேபம் பண்ணுவேன்? மற்றதெல்லாம் பொய் தானே.
மற்றதெல்லாம் பொய்யன்னு வந்துட்டேன்னா பொய்யா இருக்கிறவாளுக்கு நான் உபதேசம் பண்ணணுமா? ஒரு அத்வைத சுவாமி கிட்ட போய் கேட்டாங்க, கண்ணன் பகவத்கீதை உபதேசம் பண்ணணும்னு அர்ஜுனனுக்கு. அவர் என்ன அத்வைதத்தை உபதேசம் பண்ணாரா இல்ல வேற ஏதாவது உபதேசம் பண்ண? ஆமா, அது என்னமா அது கண்ணன் உபதேசம் பண்ணது அத்வைதம் தான், அத்வைதத்தை தான் உபதேசம் பண்ணியிருக்காரு, வேற எதுவும் உபதேசம் பண்ணல, அத்வைதத்தை தான், பகவத்கீதை அத்வைதத்தை தான் சொல்றது அப்படின்னு. சரி, அப்ப அத்வைதம் தான் சொல்றதுன்னா அவர் யாருக்கு உபதேசம் பண்ணுவார்? அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணார். இப்ப அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணா அப்ப அர்ஜுனன் பிரம்மமா கண்ணன் பிரம்மமா? ரெண்டு பேரும் யாரோ ஒருத்தர் தான் பிரம்மமா இருக்க முடியும், ரெண்டு பேரும் பிரம்மமா இருக்க முடியாது. அப்ப ரெண்டு பேரும் யாரோ ஒருத்தர் தான் பிரம்மமா இருக்கணும்னா இப்ப அர்ஜுனன் உண்மை ஆக்கியாச்சுன்னா கண்ணன் பொய்னு ஆயிடுறது, கண்ணனை உண்மை ஆக்கணும்னா அர்ஜுனன் பொய்னு ஆயிடுறது. அப்ப பொய்யான ஒருத்தருக்கு இவர் பகவத்கீதை உபதேசம் பண்ணியிருக்காருன்னு அர்த்தமா? இந்த முரண்பாடுகள்லாம் நிறைய இருக்கு. இந்த மாதிரி முரண்பாடுகள் இருக்கிறபடியால் தான் இரண்டாம் பட்சம் பாஸ்கர பட்சம் வந்தது. அடுத்து அதுலயே ஒரு முரண்பாடு இருக்கிறபடியால் தான் மூன்றாம் பட்சம் யாதவ பிரகாச பட்சம் வந்தது. இப்ப அது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறதுனால ஏதோ அந்த மதத்துல இருக்க குறை, அந்த மதம் சரியில்லை அதாவது பேசவே வரல. நேர்மையா கேட்கணும், நடுநிலையாளர்களா இருந்து கேட்கணும். சாஸ்திரம் என்ன சொல்லித்தோ அதுதான் பிரதானம். சாஸ்திரம் முடிய ஒத்துருக்கு. சித்தன்ன அச்சித்தன்ன ஈஸ்வரன் மூன்று தத்துவங்கள் உண்மை, மூன்று தத்துவம் நித்தியம். இது மூன்று தத்துவத்துல ஒரு தத்துவம் இருக்கும் நாளைக்கு போயிடும் இல்லையா சுவாமி, நாமெல்லாம் போயிடுறோமே, சரீரம் தான் போறது, ஆத்மா போகாது. இப்ப சரீரம் போறது சரீரம் தானே அச்சித்து, அச்சித்துக்கு ஒரு சுபாவம் இருக்கு, மாறுபாட்டுக்கு உட்பட்டது, அச்சித்தே இல்லாம போகவே போகாது. அப்ப அச்சித்து நித்தியம், பிரம்மமும் நித்தியம். இதெல்லாம் நம்ம யதீந்திரமதி தீபிகால நம்ம பார்த்திருக்கோம். அதே போல சித் என்று சொல்லக்கூடிய ஜீவாத்மாவும் நித்தியம். ஆனா ஜீவாத்மாவுக்குள்ள பிரிவுகள் உண்டு, அச்சித்து நிறைய இருக்கு, பரிணாமம் அடையும், அது மாறுபடும். ஆனா ஜீவாத்மா மாறாது, எப்பவுமே மாறவே வராது, ஒரே நிலையில இருந்து இருக்கும். ஆனா அச்சித்து மாறும். இன்னைக்கு இவருக்கு ஒண்ணும் இல்லை, ஒரு புடவை இருக்கு, புடவை நாளைக்கு அது குளிச்சுட்டேன்னு வச்சுக்கோ, போயிடுச்சு சுவாமி, புடவை இல்லையே சுவாமி, இப்ப புடவையே இல்லையே சுவாமி, அப்ப அச்சித்தே இல்லைன்னா அது வேற ரூபத்துக்கு போயிடுச்சு. அது என்ன எடுத்தது, வேற ரூபத்துக்கு போயிட்ட இவர அச்சித்தே இல்லைன்னு சொல்ல முடியாது, எந்த நிலையுமே சரி. இந்த மூன்று தத்துவங்களும் நிச்சயம். ஆனா அதுல ஒரு தத்துவத்தை மட்டும் ஸ்தாபிப்பதற்காக பண்ணியாச்சுன்னா அப்ப மற்ற ரெண்டு தத்துவங்கள், இப்ப பகவான் யாருக்கு உபதேசம் பண்ணுவார்? அவர் மட்டும்தான் இருக்காச்சு, ஏன் அந்த இருக்கணும். அப்ப அவர் யாருக்கு உபதேசம் பண்ணுவார், யாருக்கு பண்ணுவார்? அப்ப இந்த அவர் இத்தனை அவதாரங்கள் பண்ணதெல்லாம் எல்லாமே பொய்யா? நீனோடு ஆமை கேழல் அறிபொருளாய் முன்னுமே ராமனாய் தானா பின்னுமே ராமனாய் தானா தாமோதரனா கற்கியமானான்னு இதெல்லாம் எல்லாமே பொய்யா? இல்லையே, அதெல்லாம் உண்மையாத்தானே இருக்கு. என்ன பண்ணாலும் அதுக்கு கொண்டாடும் தன்மை இருக்கணும், இருக்கிறபடியாவே. அதனால இது மூணும் இந்த மூணு ரெண்டு கிடையாது, பிரம்மம் மட்டுமே சத்தியம் சொல்லணும். அதனால அதை எடுத்துக்க முடியாது. ஏன்னா இவ அதுக்காக என்ன பண்றா, என்னென்ன மாறுபாட்டுக்கள் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு வரா. சங்கரர் சொன்னது வாத்தியத்துல ஒரு குறை இருக்கிறபடியாலே பாஸ்கரன் கொஞ்சம் மாத்துறாரு, பாஸ்கரர் சொன்ன ஒரு விதியிலேயே குறை இருக்கிறபடியாலே அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, இவர் மாத்துறாரு. இது எங்க நடக்கிறது? இதெல்லாம் திருவேங்கடத்துல நடக்கிறது, திருவேங்கடத்துல இது பூர்ணமா நடக்குது. அதனால அப்படி இதை முடிச்சிடணும். அதாவது நாட்டிய நீசச்சம் ஆக்கியஜன் வாக்கியம் உபாசன மார்க்கத்தான மோட்சன் பாஸ்கரன் பரபிரம்ம அஜ்ஞம் பிரம்ம கலிகிதம் சம்சரிதை தத் பரோத்மாத்பாடியிடம் உபாயாத்திரியிடம் துவவிசம். துவவிசம்னா சமப்படுறதுன்னு அர்த்தம், சமப்படுறது. ஏன்னா பிரம்மம் சமப்படுறது எல்லாமே அல்வா நினைச்சது அப்படிங்கிறத இந்த உபாசி நிஷ்டத்துவ, அதாவது மாயா சபலித்தம், சங்கருக்கு இருக்கக்கூடிய மாயா சபலித்தம், மாயா சபலித்தம் பிரம்மம் சங்கர தெரிவிக்கிறார். உபாதி மிஷ்டம்னு பாஸ்கரர் தெரிவிக்கிறார். யாதவ பிரகாஷ் சொல்றது என்னது, ஜீவாத்மா பல ஒத்துண்டுக்கார், ஜீவாத்மா ஒத்துண்டுக்கார், ஒத்துண்டு பிரம்மத்தை ஜீவனும் ஒண்ணுதான்டார். ஆனா எப்படி ஒன்றுனா உபாதி போயிட்டா உண்டாயிடுது அப்படின்னு. அதுக்குதான் கடாகாசம் மடாகாசம் சொன்னார். அதை போல இருக்கும் பிரம்மம். அப்ப உபாதி வசத்தாலே ஜீவன் ஒரு இடத்துல அந்த நினைக்கிறார், ஜீவன் ஒருத்தர் இருக்கிற மாதிரி நினைக்கிறார். இல்ல, ஜீவனே இல்லை, எதுவுமே கிடையாது.
அந்த அப்படின்னு தெரிவிக்கிறார். இது அவருடைய நிலை. சித்து இந்த 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 நிலம் போட்டு இதனால என்ன தெரிவிக்கிறார்? இப்படிப்பட்டவர்கள் நீ ஜெயித்தாய், இப்படிப்பட்டவர்களிடத்திலே நீ ஜெயித்தாய். எப்படி ஜெயித்தாய் ராமானுஜா? அதான் விவினோ விமதான் துதிய சுத்தி குலிலி பூய குதிரிட்டை சமேதான் சுகஸ்புருத்தை விபஸ்தி தீட்சா ஜெயராமானுஜ சேஷசைச சிங்கே. இப்படிப்பட்ட நீ ஜெயித்தாய். நீர் அங்கேயே அவர் அவங்க நித்தியவாசம் கிடையாது. ஆனா அங்க ஏன் இந்த வாதத்தை அங்க வைக்கிறார்? இதே முதல் ஸ்லோகமாக இருக்கக்கூடிய உடையவர்ங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்து நிச்சய விபூதி நீலாவிதாதி நிர்வாகர்னு முதல் ஸ்லோகத்துல சொன்னார். இங்க மாயாவாதிகள் நிரசனம் பண்ணாருன்னு. ஏன்னா அங்க நிரசனம் பண்ணியிருக்காரு. வேதார்த்த சங்கிரகத்தை முதல்ல கொடுத்ததே திருமலை எழுதின. அதனால அங்க நிரசனம் பண்ணாருன்னு அனந்தாழ்வான் இதே ஸ்லோகத்தை அங்கு அமைத்தார் அப்படின்னு தெரிவிக்கிறார். இதுல இருந்து 2வது ஸ்லோகம் முற்று பெற்றது. அடுத்து 3வது ஸ்லோகம். 3வது இப்ப 2 ஸ்லோகம் முடிச்சிட்டோம். இனிமே விடுவிடுன்னு போயிடும். அப்படி சமம் இருக்காது. 3 நாள் கொஞ்சம் சமம், அவ்வளவு சமம் இருக்கு. ஆனா இன்னும் 2 பேர் இருக்கா, அப்ப அது என்னன்னு சுலபமா சொல்லிடுறேன். எல்லாமே ஓரளவுக்கு தான் சொல்றேன், சுமாராதான் சொல்லிட்டு இருக்கேன். நிறைய விபுலமா போகணும், நிறைய டைம் எடுத்து. 3வது சுத்திஷு 3வது புஸ்தக கையில் எடுத்து. ஸ்ருதிஷு ஸ்மிருதிஷு பிரமாண தத்துவம் கிருபயா போக்கிய விசுத்தயாகி புத்தியா அகிருதத்வாத ஸ்வதஸ்யேவ பாக்கியரத்னம் ஜெயராமானுஜ அஸ்திதாம்ய நித்யம். ஜெயராமானுஜ அஸ்திதாம்ய நித்யம். அஸ்தி தாம்னி, அஸ்தி அஸ்தி அஸ்திகிரி, அஸ்திகிரி காஞ்சிபுரம். இது 3வது திவ்யதேசம் காஞ்சிபுரம். அந்த 3வது ஸ்லோகமா வந்தார். காஞ்சிபுர கஷேத்திரத்திலேயே ராமானுஜரே நித்தியம் ஜெயம் ஜெயம் ஜெயம், எப்போதுமே நிச்சயமாக இருந்து கொண்டு ஜெயிக்கிறேன். காஞ்சிபுரத்தில் நீர் எப்போதும் நிச்சயமாக இருந்து கொண்டு ஜெயிக்கிறேன்னு சொன்னார். நமக்கு உடனே சந்தேகம், சுவாமி அவன் காஞ்சிபுரத்துல எங்க சுவாமி நிச்சயமா இருக்கார்? திருவரங்கத்துல இருந்து இருக்கார். அது இல்லாம ஆணையர் இருக்கு. நம்பரம் என்ன சொன்னாரு? துவயம் அர்த்தானு சந்தானேன்னு சட, தயத்தை சொல்லிக்கொண்டு இங்கேயே நித்தியவாசம் பண்ணுன்னு அங்க ஆணையிட்டபடியால அங்கதான் நித்தியமா இருக்கான்னு சொல்லியிருக்கோம். ஆனா இங்க என்ன? அஸ்திதாம்ய நித்தியம். அஸ்திதாம்ய நித்தியம் என்ன சுவாமி? இப்ப இந்த அத்வைத பிரகாரம் இருக்குது, அங்கேயே இருக்காரு இங்கேயே இருக்காருன்னா இருக்க முடியுமா? காஞ்சிபுரத்திலே ராமானுஜர் நித்தியம் ஜெயம் ஜெயம் ஜெயம், எப்போது நிச்சயமாகுன்னா சுவாமிதாஸ் காஞ்சிபுரத்திலிருந்து கிளம்பி நேர திருவரத்துக்கு போயிட்டாரு. அதனால இவருக்கு தியாகராஜன் பேரு. காஞ்சி தேவைப்பெருமாளுக்கு காங்கராஜன் பேரு. அப்படி இருக்கச்சே அவர் எங்க காஞ்சியில எப்படி நிச்சயம் இருக்க முடியும்? திருவரங்கத்துலதான் நம்பெருமாவுடைய ஆணையால நிச்சயமா இருக்காருன்னு தெரியாது. அது லோக பிரசித்தம். அப்படி இருக்கச்சே இங்க இருக்குன்னா, ஆனா திருவரங்கத்துல அவருடைய சரீரம் இருக்கு. அவருடைய திருவுள்ளம் பூர்த்தியா எங்க இருக்குன்னா காஞ்சியில தான் இருக்கு. அவருடைய திருவாராதன பெருமாள் காஞ்சி தேவைப்படுவார். நீங்க இன்னைக்கும் நீங்க உடையவர் சன்னதிக்கு போன ஸ்ரீரங்கத்துல உடையவர் சன்னதிக்கு போனீங்கன்னா அங்க பக்கத்திலே காமிப்பா எம்பெருமான சேவை சாய்க்கட்சியே எம்பெருமான ஆராதனம் பண்ண காஞ்சி தேவைப்பெருமாள். அப்ப அவருடைய திருவுள்ளம் முழுவதும் எங்க இருக்குன்னா அந்த தேவைப்பெருமாள் தான். என்னது? ஸ்ரீநிதியம் நிதிம் அபார பக்தினாம் அத்திதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதம் தேவராஜ மனிதராஜனா ஆசை பூர்த்தி அங்கதான் அந்த தாவின் தேவைப்பெருமாள் தான். ஏன்னா சம்பிரதாய பெருமாள், சாமானிய பெருமாள். இவரெல்லாம் எப்படின்னா தான் ராஜா, நம்பெருமாள் ராஜா, அதே போல திருவேங்கடமடையான் ராஜா. அவன் நிறைய ரட்சிச்சிருக்கான், ஆனா ரொம்ப குறைச்சல் தான். ஆனா சம்பிரதாயத்துக்குன்னு எப்பப்ப என்னென்ன ஆபத்துக்கள் வருதோ அந்த ஆபத்துக்கள் எல்லாம் ரட்சித்து கொடுத்த பெருமாள் யாருன்னா தேவை பெருமாள் தான். அதுக்குதான் ஒரு சம்பிரதாய பெருமாள்னே பேரு. என்னென்ன ஆபத்து கொண்டு அத்தனை ஆபத்துக்கள் இருக்காரு. அப்பனா நிச்சயமா இருக்கிறது ஸ்ரீரங்கத்தை தான். ஆனா இவனுடைய திருவுள்ளம் பூர்த்தியா இருக்கு, நிச்சயமா இருக்குதுன்னா ஆசை பூர்த்தி எங்க? காஞ்சிபுரத்துலதான். எது போறன்னு இது கொஞ்சம் இருட்டாக சொல்றேன். எது பண்ண பெண்களுக்கு எல்லாம் கல்யாணம் எடுத்து வச்சுப்போம். கல்யாணம் ஆயினோடனே அவளுக்கு பிறந்த வீட்டுல ஆசை இருக்கும். இருந்தாலும் விதிச்சிருக்கு இல்லையா, புகுந்து வீட்டுக்கு தான் போகணும்னு ஆசை இருக்கு. ஏன்னா புகுந்து வீட்டு தான் போயிருப்பா. ஆனா ஆசை பிறந்த வீட்டுல இருக்குமா? சுவாமி நிறையவே இருக்கு சுவாமி, அது ஒன்றும் குறையல. அதுவும் எங்க ஆத்துக்காரர் விடவே மாட்டேன்றார்.
அலாம் பாப்படா இங்கே இரு அப்படின்ற இல்லையா? இப்ப பிறந்த வீட்டுல ஆசை இருக்குமானோ அதேபடி இவர் பிறந்த வீடு இதை காமிச்சு சிவபெருமுதலியார் அங்கதானே கைங்கரம் பண்ணாரு. அப்ப போய் சேர்ந்த இடம் இங்க காஞ்சி இதை திருவரங்கம் என்று சொல்றது அப்படின்னு அதுல ஒரு விதிவிலக்கு இருக்கு. பிறந்த வீட்டுல விதிவிலக்கு எங்கன்னா அது பிராட்டிக்கு. அந்த பிராட்டி நிஜமாவே அவ பறந்து விழுந்து திருப்பார்கடல் அங்க பூத்தியா விட்டுட்டு எங்க வந்துட்டா நேரா அங்கிருந்து புக்ககத்துக்கு வந்துட்டாலும் அங்கிருந்து கிளம்பி இந்த அந்த மேல ஆசையே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு தடவையாவது அங்க போயிருக்க சீதையும் அதே மாதிரிதான். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு தடவையா மிதிலைக்கு போயிருக்காருன்னா நீங்க சொன்னதுக்காக நீங்க போகப்படாதுன்னு நீங்க சொல்ல வரல. ஏன்னா பிறந்த வீடு புகுந்த வீடு, புகுந்த வீடுக்கு பிராதாரம். அதே மாதிரினா ஒரு புகுந்த வீடு பிறந்த வீடுன்னு வச்சுட்டு இருக்காரு. அது விராட்டுக்கு அது விதிவிலக்கு. ஏன்னா பிறந்த வீட்டு அவருக்கு கொஞ்சம் கூட எந்த விதமா ஆசையே கிடையாது. நேரா புகுந்து வீடு புகுந்து தெரிவிக்கிறாரு. இப்ப ஆழ்வார்கள் ஆச்சாரங்கள் ஈஸ்வான் பிறந்த வீடு அதையும் சேர்த்து பார்த்தோம். ஆழ்வார்கள் ஆச்சாரம் பிறந்த வீடுனா அச்சா திவ்ய தேசம் தான் அவளுக்கு பிறந்த வீடு. அங்கதான் விருப்பம் ஆவாங்க. அவளுக்கு விருப்பமே எங்கன்னா அச்சா திவ்ய தேசம், அச்சா திவ்ய தேசம் தான் விருப்பம். ஆனா இவருக்கெல்லாம் புக்ககம் இது போய் சேர்ந்த இடம் ஸ்ரீவைகுண்டம். இன்னைக்கு எந்த ஆழ்வார் அங்கதானே எழுதிருக்காரு சிவன் தான். அப்ப பிறந்த இடம் அர்ச்சை, அங்கதான் ஆசை. ஏன்னா திருமங்கி ஆழ்வார் அப்படிதான் சொல்லியிருக்காரு. ஏறாறு முயல் விட்டு காக்கை பின் போவதேன் செய்ய பரத்துவமாய் சீரார் வியூகமாய் தூய விபவமாய் தோன்றிவ புல் எய்தும் அவருக்கு இந்நிலத்தில் அச்சாவதாரம் எளிதென்றான். மணவாளனுடைய திருவாய்ப்பு நூற்றந்தாய் பாசனம் அப்படி இருக்கச்சே அந்த அச்சாவதாரம் அச்சையில தான் அவளுக்கு ஆசை. அச்சையில தான் அதான் பிறந்த இடம். ஆனா இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இவரு அது ஏறாறு முயல் விட்டு காக்கை பொண்ணு எனக்கு புகுந்த இடமே எனக்கு வேண்டாம் இங்கேயே இருக்கான்றார் திருமங்கி ஆழ்வார் அப்படின்னு தெரிவி. இந்த அனுமானம் அந்த மாதிரிதான் கூப்பிட்டுருக்காரு சுவாமி ராமன் கூப்பிட்டுருக்காரு. கூப்பிட்ட உடனே அதெல்லாம் கிடையாது, அங்க வரமாட்டேன். எனக்கு இங்க எத்தனை ரகுநாத கீர்த்தனம், அந்த கீர்த்தனம் எங்க இருக்கோ அந்த அனுபவத்தை அந்த சீவனை வரமாட்டம் மறுத்தாருன்னா. ஆழ்வார்களை பொறுத்தவரை அர்ச்சா திவ்ய தேசம் தான் பிறந்தாகும். அர்ச்சா திவ்யம் பிறந்தாகும். சீவை கொண்டது புக்ககம். புக்ககம் தெரியா? ஆனா விராட்டியை பொறுத்தவரை பிறந்தது திருப்பார்கடல். ஆனா தாய் தந்தை அதாவது ஆனா தாய் யாரு? காவேரி தான். தந்தை அது. ஆனாதான் ஆறுகளுக்கு எல்லா ஆறுகளுக்கும் கணவனாக இருப்பது என திருப்பார்கடல். அதுக்குதான் அந்த நதிக்கு பேரு நகநதின்னு பேரு. திருப்பார்கடல் நகநதின்னு பேரு. அவர் தான் தந்தை. மற்ற அத்தனை ஆறுகளும் தாய் தான். அப்ப காவேரி தாய் தான் தாய். அப்ப இந்த ரெண்டு பேரும் பிறந்த அகம்தான் அது. அப்ப புக்ககம் ஸ்ரீரங்கம். புக்ககம் ஸ்ரீவைகுணம் சொல்லலாமா? சொல்லலாம். ஆனா பராசர பற்றர் ஸ்ரீகுணத்தை தெரிவிக்கிறார். நீ அங்கேயும் விட்டுட்ட இங்கேயும் விட்டுட்ட, பிறந்த வீட்டையும் விட்ட, புக்ககத்தையும் விட்ட, எங்க வந்திருக்க? என்ன ரட்சிக்கிறதுக்காக இந்த திருவரங்கம் வந்து சேர்ந்திருப்பியோ அந்த ஸ்ரீரங்கநாயகியை பார்த்து கேட்கிறார். ஸ்ரீகுணரத்னவசத்தை நீ திருப்பார்க்கனையும் விட்டு ஸ்ரீவைகுண்டம் விட்டு என்ன ரட்சிக்கிறதுக்காக இந்த திருவரங்கத்துல வந்திருக்கியான்னு தெரிவிக்கிற. அப்ப அதையும் சொல்ல வந்தேன்னா அப்ப ஆழ்வார்கள் பிறந்த இடம் என்ன? விதேசம் தான். ஆசை இருக்கு இல்லையா? அதனாலதான் நித்தியம் என்ற. ஏன் இந்த காஞ்சிபுரத்தை நித்தியம் நித்தியம்னு தெரிவிக்கிறான்னா திருவரங்கத்தான் சுவாமி ராமானந்தர் இருக்கார். ஆனா காஞ்சிபுரத்தை நித்தியம் ஆசை என்ன? அங்கதான் ஆசை எல்லாம் அங்கேயேதான் அது. அப்படிப்பட்ட ஆசை. அப்படிப்பட்ட ராமானுஜர் தன்னுடைய நிருகேதுக்கு கிருபையாலே இயற்கையிலே கிருபையாலே ஜெயராமானுஜ அஸ்திதாமிய நித்தியம் அக்ருதாஸ் சதையேவ பாஷ்யரத்னம் ஜெயராமானுஜ அக்ருதாஸ்ய நித்தியம். அப்படிப்பட்ட ராமானுஜ நித்தியம் 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 அங்க இருந்து கொண்டு அந்த கிருபையை பொடியட்டம் பொடியட்டம் அப்படின்னு பிரார்த்தித்து வந்து. அப்படின்னா கிருபையினாலே ஸ்ருதி என்ன ஸ்ருதி என்ன பிரமாணம் உண்மையை ஆராய்ந்து, அதாவது ஸ்ருதிகளும் என்னென்ன உண்மைகள் இருக்கோ அந்த பிரமாண தத்துவத்தை உண்மையை ஆராய்ந்து அதை மறுபற்ற புத்தியாலே, அதாவது மாசு மறுவற்ற புத்தியாலே. எந்த மாசு மறுவற்ற புத்தியாலன்னா சுத்தமான புத்தியாலே. சுத்தமான புத்தியாலே. சுவாமி புத்திக்கு சுத்தி அசுத்தி வருமா? இப்ப நான் பாய்ச்சேன். அதாவது எம்பெருமானாரே இப்ப போல பத அன்வயம் பண்றேன். ஹே ராமானுஜ ஸ்வதயேவ கிருபையா விசுத்தயா புத்தயா திருஷிஷு பிரமாண தத்துவம் ஆலோக்கிய பாஷ்யரத்னம் அக்ருதகா நித்தியம் அஸ்திதாம்னி ஜய. இதுதான் அன்வயம். இந்த ஸ்லோகத்துக்கு உண்டான அன்வயம். எம்பெருமானாரே நெருகேத்துக்கு கிருபையானே ஸ்ருதி பிரமாண உண்மையை ஆராய்ந்து
மாசற்ற மதியினால் மிகச்சிறந்த ஸ்ரீபாஷ்யத்தை அனுகிரகித்து அருளிற்றி இப்படிப்பட்ட தேவினீர் அஸ்திகிரியிலே நித்தியஸ்ரீயாக விளங்க வேண்டியது. பருவம் 2ஆம் ஸ்லோகம் 3ஆம் ஸ்லோகம் 4ஆம் ஸ்லோகம் மூணுமே வேதாந்த விசாரம். முதல் ஸ்லோகம் தான் என்னது, அவருடைய உடையவர் என்கிற சப்தத்துக்கு தந்தாப்பல நித்திய விபூதி என்று நீலா விபூதி என்று இந்த ரெண்டையும் உடையவர் இருந்தது, அது அங்க சொல்லிட்டார். மீது 3 ஸ்லோகங்களுமே என்ன இருந்ததுன்னா இது வேதாந்த விசாரம் தான். அஸ்திகிரியில் நித்தியஸ்ரீயாக விளங்க வேண்டும். ஸ்மிருதி பிரமாணங்களோடு சிறிதும் முரண்படாதபடி மாசற்ற மதி கொண்டு மிக பொருத்தமான பிரம்மசூத்திர பாக்கியத்தை பரம கிருபையினால் அருளி செய்த எம்பெருமானார் தென்னத்தியூர் கழலைக்கு பல்லாண்டாக விளங்கி அருள வேண்டும் என்றாயிற்று. அந்த வியாக்கியானம் அதை படிச்சிட்டோம். இப்ப இவர் என்ன சொல்றாரு இதுல, அது மாசு மறுபற்ற புத்தியாரனர், இப்ப சுத்தமான புத்தியாரனர். சுத்தமான புத்தியானா புத்திக்கு அசுத்தி வருமா சுவாமி? அசுத்தி ஒண்ணு. ஏன்னா சுத்தமான புத்தின்ற அதான் இங்க தெரிவிக்கிறார். ஏ ராமானு கிருப்பையா விசுத்தயா புத்தயான்னு. விசுத்தயா புத்தினா சுத்தமான புத்தி. அதாவது பௌத்தன் என்ன சொல்றாரு தெரியுமா? ஒவ்வொரு இதுலயும் இது வருது. பௌத்தன் இந்த 4 பேர்கள் அது ஒருத்தன் என்ன சொல்றான்னா புத்திக்கு அசுத்தி வருமா அவன் சொல்றான். புத்திக்கு அசுத்தி. ஏன்னா நாம் எந்தெந்த தத்துவத்தை பாக்குறோமோ அந்தந்த ஆகாரத்தில் ஞானம் இருக்கின்ற இல்லையா, அந்த நீளமான குடத்தை நம் ஞானம் கிரகித்தால் ஞானம் நீளம்ங்கிற. அதே போல அந்தந்த தத்துவத்தில் ஆகாரம்னா அந்த தத்துவத்துக்கு ஆகாரம் கிடையாது, புத்தியில் இருக்கும். ஆகாரம் நான் தான் தத்துவத்தில். அப்ப நீலகுடத்தை கிரகித்தால் நீல புத்தி, சிவகுடத்தை கிரகித்தால் சிவபுத்தி என்கிற அளவுக்கு சொன்னான். இவர்களுக்கு ஒருத்தர் மீமாம்சம் சொன்னது ஜீவாத்மா விபு. இப்ப இதுல எடுத்துக்கிறது மீமாம்சம் சொன்னது இருக்கட்டும். அப்படி இருக்கச்சது இவன் ஏன் சொல்றான்னா, அந்த பௌத்தன் என்ன சொன்னா, அந்த மாத்தியமிக்கன் என்ன சொல்றாருன்னா அசுத்தி வரும்ன்ற. நம்ம ஒரு பொருளை பார்க்கிறோம், அந்த பொருள்ல இருக்கக்கூடிய தன்மை என்கிட்ட வருமா, என் தன்மை அந்த பொருளை போகுமா? ஆமா சுவாமி, ஒரு நீளமான குடத்தை பாக்குறேன் அப்படின்னு சொல்றது வர்ண கலாபத்துல. வர்ணத்துல நீளமானனா அந்த நீளமான குடத்தை பார்க்கறது என் கண்ணு பாக்குறது, அப்ப நீளம்னு தெரியுது. அப்ப அப்ப அதுல என்ன இருக்கோ அது என்கிட்ட வருமா, நான் என்ன நினைக்கிறேனோ அது அதுகிட்ட போகுமா? அப்படி போகாது. அவன் அப்படி சொல்றான், நம் புத்தியில இருக்குதா அங்க போகுமா? அந்த மாதிரி போகுமா சாமி? இல்லையா சுவாமி, அரண்டவனுக்கு மிரண்டதெல்லாம் பேய் அப்படின்னு திண்டுக்கான அவன் மிரண்டிருக்கான். பிரமம் அது, அது உண்மை இல்லை, பிரமம். ராத்திரி ஏதோ ஒரு நாடகத்தை பார்த்துட்டு பயந்துட்டான் வச்சுக்கேன், 12 மணி கழிச்சு ஏதோ கருப்பா போயிட்டு இருக்கணும், ஒருவேளை அந்த நாடகத்துல பார்த்த மாதிரி அது நம்மள கடிச்சிடுமா பிடிக்குமா ஏதோ பயப்படுற ஒண்ணுமே இல்லை. இப்ப அந்த மாதிரி இருக்கு. அப்ப என்னோட புத்தியால புத்தி அது அசுத்தி புத்தி வருதுன்னா அது பிரமத்தால வருது, புத்தியால இல்லை, என்ன பிரமம். ஆனா புத்திக்கு எந்த பொருளோ அந்த பொருளுடைய தன்மை தான் என்கிட்ட வரும். அந்த அப்ப என்னன்னா இவன் அந்த இதுக்காக சொன்னா இவர் என்ன எடுத்துக்காரு, விசுத்தையா புத்தியா அப்படின்னு இருக்காரு. எதுனா அந்த மாதிரி புத்தி அவனுக்கு இருந்திருக்கு, அந்த புத்தியெல்லாம் தேவரில் தொலைத்தீரு, அவனுக்கு சரியான புத்தி புகட்டினீரே, அதான் தெரிவிக்கிறாரு. அப்புறம் நீலக்குடி பார்க்க அது ஒண்ணு. இதுக்கு மேல இன்னொன்னு என்ன சொன்னா, மீமாம்சம் ஜீவாத்மா விபுன்னு சொல்றான். ஜீவாத்மா விபுன்னு சொல்றான். விபுன்னா ஜீவாத்மா எங்கும் இருக்கக்கூடிய தன்மை, இது ஜீவாத்மாவுக்கு இருக்கக்கூடிய தன்மை. ஜீவாத்மா எங்கேயுமே இருக்கிறான்னு அது என்ன சுவாமி, அந்த மாதிரி இருக்க முடியுமா? நீங்க தொடர்ந்து யாருன்னா பாட்ட பிரபாகரன் பேர். பாட்ட பிரபாகரன் பேரு இவனோட மதம். இந்த மதம் எப்படின்னா, இந்த மதத்தை தான் இதை கண்டிக்கிறார் இந்த 3ஆவது ஸ்லோகத்தை. இந்த மதம் எப்படின்னா ஆத்மாக்கள் நித்தியம். அதெல்லாம் முடிச்சாச்சு. நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்துக்கோம், பௌத்த மதம் பார்த்துருக்கோம், ஜெயின மதம் பார்த்துருக்கோம், சைவ மதம் பார்த்துருக்கோம், அதே போல அத்வைதத்துக்குள்ளேயே 3ஐயும் பார்த்துருக்கோம். எல்லாமே சுருக்கம் கூட சொல்ல முடியுது, இன்னும் சுருக்கம் எவ்வளவு சுருக்க முடியும் அவ்வளவுதான், அப்படிதான் பார்த்துருக்கோம். இப்ப பாக்குறது பாட்ட பிரபாகரன். பாட்ட பிரபாகர் இவர் எப்படின்னா இவர் குதிர்ட்டி, அந்த அந்த
வாழ்த்து நாமத்தை பாருங்க. சங்கர பாஸ்கர யாதவ பாட்ட பிரபாகரன் தங்கள் மதம் அப்படின்னு இருக்கணும். இவெல்லாம் குதிர்ச்சி மதம். அப்பனா இவெல்லாம் யாரும் வேதத்தை ஒத்துண்டு. ஆனா இந்த பாட்ட பிரபாகரன் இருக்காளிய ரெண்டு மதம், ரெண்டு மதம்னா இவாருக்குள்ள பிரிவு வந்து பரியால் ரெண்டு மதம் ஆயிடுச்சு. எங்கே போனாலும் பிரிவு உண்டு போட்டிருக்கு, நமக்குள்ள ரெண்டு இருக்கணும். அதே மாதிரி பிரிவு இருக்கு போட்டிருக்கு, இவாருக்கு ரெண்டு ஆயிடுச்சு. இவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா சிவ சாஸ்திரத்தை ஒத்துண்டு தரணும். இப்ப அத்வைதத்துல சாஸ்திரத்தை ஒத்துனா பிரம்ம உண்டுன்னு ஒத்துண்டாகணும். அத்வைத பிறகு சாஸ்திரம் ஒத்துண்டார். அதே போல மாத்வர் வைத்தி அவரும் சாஸ்திரத்தை ஒத்துண்டு, அவரும் பிரம்மம் உண்டுன்னு ஒத்துண்டுருக்காரு. இந்த பாட்ட பிரபாகரன் சாஸ்திரத்தை ஒத்துண்டு பிரம்மம் இல்லை. இவன் வந்து ஆஸ்திகனா நாஸ்திகனா? ஆஸ்திகன். சுவாமி எவ்வளவு பிரிவு இருக்கா சுவாமி? இருக்கு. சாஸ்திர வேதத்தை ஒத்துண்டு கடவுள் இல்லைன்றான். அந்த மாதிரி சொல்லுவாளா சுவாமி? வேதமே ஒத்துக்கல கடவுளே இல்லைன்னு சொல்றது வேறு, அதுதான் பாக்கியர்கள். வேதத்தை நன்னா ஒத்துண்டான். வேதத்துல சொல்லப்பட்ட கர்மாலாம் பண்ணணும் வந்தா ரொம்ப தீவிரமா சொல்லுவான். அந்த கர்மா பண்ணு, இந்த கர்மா பண்ணு, அந்த கர்மா பண்ணு, எல்லாத்தையும் பண்ணுவான். ஆனா கடவுள் கிடையாது. இப்படி கூட இருப்பாங்க, இருக்காங்க. அதான் இதுல எடுத்திருக்க. இந்த மூணாவது ஸ்லோகம் என்னன்னு பண்ணா பாட்ட பிரகாரம் எப்படின்னா அனாதி. ஏன்னா ஆத்மாக்கள் நித்தியம், எப்போதும் இருப்பவர் அனாதி. அனகராய் இருப்பார். ஒரு ஆத்மா, ரெண்டு ஆத்மா, நிறைய எண்ணிறந்த ஆத்மா. என்பது கண்ணளத்து ஒன்பொருள் ஈரில. இவனுடைய சம்பிரதாயம் எண்ணிறந்த ஆத்மா. சர்வகதராள். இந்த பெரிய வித்தியாசம் என்னன்னா ஆத்மா சாஸ்திர பிரகாரம் அனுஸ்வரூபம். நம்ம பார்த்துருக்கோம். அனுஸ்வரூபம்னா இந்த நெல்நுழியை எடுத்துட்டு வாராந்திர சதபாகச சததா கல்பிதஸ்ன்னு சொல்லி அனுஸ்வரூபம் ஆத்மான். இவன் என்ன சொல்ற? இவனுடைய சம்பிரதாயம் விபு, எங்கும் பறந்திருக்கக்கூடிய ஆத்மா விபுன்றான். அப்ப ஆத்மா எங்கும் நிறைந்திருப்பதாய் அனாது காலமா தொடர்ந்து வரும் கர்மங்களாலே சம்சாரத்தை அடைகிறான். இவன் கர்ம பற்றத்தால சம்சாரம் அடைகிறான். ஆத்மாக்கள் விபு. இன்னொரு எழுதுமா, இந்த பிரபஞ்சம் இந்த ஜகத்திற்கே, இந்த ஜகத்து நிச்சயமா இருக்கும். பிரளயம் வராதா? பிரளயமே கிடையாது, பிரளயமே கிடையாது. மகா பிரளயம் வருது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கணும். அந்த பிரளயமே கிடையாது. 1000 சதுர்த்திகள் போயிடுச்சுன்னா பூ புவகா சுவகா மூணு போயிட்டு இருக்கு. பிரம்மாவுக்கு பகல் பொழுது போயிடுச்சுன்னா இந்த 3 லோகமும் அழிஞ்சுடுறது. அந்த பிரம்மாவுடைய பகல் பொழுது 1000 சதுர்த்திகம் போயிட்டு பிரம்மா பகல் பொழுது முடியாது. அப்ப அந்த 3 லோகம் போயிடுது. அதெல்லாம் அவனை ஒத்துக்கவே இல்லை. எப்பவுமே நிச்சயமா இருக்கும், எப்பவுமே நிச்சயமா இருக்கும், நிச்சயமா இருக்கக்கூடியது. ஏன்னா எது போனா பிரவாக ரூபேன்னு நிச்சயம்ன்றார். பிரவாக ரூபேன்னு நிச்சயம்னா என்னத்துக்கு அர்த்தம்? இப்ப காவேரியில ஜலம் வருது, இந்த ஜலத்தை எடுத்துட்டேன், அடுத்து இன்னொரு ஜலம் வருதுன்னு. இப்ப இந்த ஜலமும் அந்த ஜலம் ரெண்டும் ஒண்ணா? கொஞ்சம் குழப்பமா இருக்கு சுவாமி. ரெண்டு ஒன்னா சொல்ல முடியுமா? சொல்ல முடியும்னா எல்லாமே இந்த குடகுமலையிலிருந்து தான் வந்துட்டு இருக்கு. அப்ப குடகுமலையிலிருந்து வந்துட்டு இருக்குன்னு சொன்னா ஒண்ணுன்னு சொல்லலாம். ஆனா இந்த ஜலமும் அந்த ஜலமும் ஒண்ணான்னா அது என்ன சொல்ல ஒண்ணாகும்? இது இந்த நேரத்துல இருந்து அது அடுத்த நேரத்துல இருக்குன்னா அதான் பிரவாக ரூபேன், அதான் பிரவாகம். பிரவாகம் வந்துட்டே நிச்சயமா வந்துட்டு இருக்கணும். அதே போல இந்த லோகம், இந்த பிரபஞ்சமானது பிரவாக ரூபேன நித்தியம். பிரபாகம் அடுத்தடுத்து வர்றப்பெல்லாம் பிரபாகம். அதனால அனிதிருஷ்டம் ஜெகத்து, ஈதிருஷம் ஜெகத்து. அதனால இந்த ஜெகத்து இருக்கு, இந்த ஜெகத்து என்ன இருக்கு? இதை சிருஷ்டிக்க வேண்டாமே. ஜெகத்தை யாரோ சிருஷ்டித்தாதானே அதுக்கு கர்த்தா வேணும். யாரோ படைத்த இந்த படைக்கப்பட்டார், இந்த லோகம் படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றோம். அப்ப லோகம் படைக்கணும், யாரோ படைப்பதற்கு உண்டான கர்த்தா ஒருத்தர் இருக்கணும், யாரோ படைப்பாளி இருக்கிறோமோ. அதனால என்ன சொல்றான்? லோகமே படைக்கப்படலையே, எப்பவுமே இருக்கு. அப்ப படைப்பாளி தேவையில்லையே, அதனால பிரம்மம் கிடையாது, பிரம்மம் கிடையாது. அப்பனா என்ன? இந்த லோகம் எப்பவுமே இருக்கும். பிரபாக ரூபேன் நித்தியம். சரி சுவாமி, மோட்சம்னா என்ன? இவன் மதம் பிரகாரம், பாட்ட பிரபாகர் மதம் பிரகாரம் மோட்சம் பிரகாரம் ஆத்ம பிராப்தி. ஆத்மா அனுபவிச்சுன்னே இருக்குது, ஆத்மா அனுபவிச்சுன்னே இருக்குது, ஆத்மா அனுபவிக்கிறது. ஆத்ம பிராப்தியே முக்கியம். ஆத்மாவை அடைந்து விடுதல் முக்தி. பரமாத்மாவை அடைந்து விடுதல் முக்தி கிடையாது. பரமாத்மாவை ஒத்துக்கல, ஆனா இவனுக்கு ஆஸ்திகன்னு பேரு.
என்ன சுவாமி இது புதுசா புதுசா இருந்தவர் வேதாபியாசம் இத்தனை பேர் எடுத்திருக்காரு. பிரம்மசூத்திரத்தை ஒரு தடவை வாசி, அப்பதான் தெரியும் நாம எங்க இருக்கோம்னு தெரியும். அதை பூர்ணமா அந்த திருவடி தண்டித்து எம்பெருமானார் இருக்கட்டும். அப்படி இருக்கச்சு இவனெல்லாம் இப்ப பரமாத்மா கிடையாது, ஈஸ்வர சத்பாவமே கிடையாது. அப்பனா இந்த பிரகிருதியை தாண்டி ஆத்மா அடையணும், அதுதான் முக்தி. இதுக்கு வழி என்ன சுவாமி? சரி, நான் முக்தி அடையணும், ஆத்மா பிராப்தி அடைதல் தான் முக்தி, பரமாத்மா பிராப்தி கிடையாது. ஆத்மாவை அனுபவிக்கிறவனும் அதுதான் முக்தி. சரி, இதுக்கு வழி என்ன? இதுக்கு என்ன வழி சொல்லப்பட்டிருக்குது? என்னென்ன வழினா வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை கர்மங்கள் அண்ணா பண்ணணும். சுவாமி இத சொல்லிட்டு பகவான் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கானா? வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்கள் அத்தனையும் பண்ணணும், ஒண்ணு விடா மிச்சம் விடா பண்ணணும். இவனுக்கு பேரு மீமாம்சகன்னு பேரு. மீமாம்சகனுக்கு கர்மால இருக்கக்கூடிய ஆசை யாருக்குமே கிடையாது, ஒருத்தரும் கிடையாது. அவ்வளவு ஆசை, கர்மா பண்ணிட்டே இருக்காங்க, ஒண்ணு மிச்சம் விட அத்தனையும் பண்ணிட்டு இருப்பான். அவ்வளவு ஆசை அவனுக்கு. அந்த அவ்வளவு அன்போடு பண்ணுவான். கர்மா பண்ணணும். ஆகமத்தில் சொல்லப்பட்ட அத்தனை கர்மாக்களும் விடாம அனுஷ்டிக்கணும் அப்படின்னு அனுஷ்டித்தான முக்தி கிடைச்சிடும். முக்தினது ஆத்ம பிராப்தி. சரி சுவாமி, ஈஸ்வரனே இல்லையே, யாரு முக்தி கொடுப்பா? பகவானே இல்லை இல்லையா, யார் முக்தி கொடுப்பா? யாராவது கொடுக்கணுமோனும், யாரு கொடுப்பா? இப்ப நாமே கர்மத்தால பிறக்கிறோம், அப்ப கர்மாவே என்ன பிறக்க வைக்கிறதா? இல்லை, அந்த கர்மா அச்சித்து, கர்மத்துக்கு ஞானம் கிடையாது. நான் புண்ணியபாபரூபமான கர்மங்கள் பண்றச்சு அந்த கர்மத்துக்கு அனுகுணமாக பகவான் தான் என்னை சிருஷ்டிக்கிறான். அப்ப பகவான் தான் என்னை பிறக்க வைக்கிறான்னு சொல்லலாம், கர்மத்தால் தான் நான் பிறந்தேன்னு சொல்லலாம், ரெண்டுமே சொல்லலாம். அப்ப கர்மத்தால பிறந்தேன்னு அர்த்தம், என்னுடைய கர்மத்துக்கு அனுகுணமாக பகவான் என்ன படைத்தான்னு அர்த்தம். அப்ப பகவானே படைச்சானா அப்படின்னா அப்ப ஒரு குற்றம் வரும். என்ன சுவாமி என்ன இந்த மாதிரி மோசமா படிச்சிருக்காங்கன்னா, இல்ல உன்னுடைய கர்மத்தை அனுகுணமா படிச்சிருக்கான் வந்துருது. இப்ப யாரோ ஒருத்தர் ஞானம் இருக்கிறவர் தானே பண்ணணும். இப்ப இந்த மாதிரிதான் கேட்டோம், லோகம் சிருஷ்டிக்கணும்னு ஞானம் இருக்கிறது தானே சிருஷ்டிக்கணும்னா, சுவாமி லோகம் சிருஷ்டிக்கவே இல்லையே, எப்பவுமே இருக்குன்ட்டாரு. அப்ப அதை நம்ம கேள்வியை கேட்க முடியாது. உலகம் பிரளயமே கிடையாது, எப்பவுமே இருக்கிறது. அப்ப அது கர்த்தா தேவையில்லை, எப்பவும் இருக்கிறது லோகம். இந்த லோகத்துல இந்த வருஷம் போயிடும், போனதுக்கு அப்புறம் இப்படி இருக்கும்னு யாராவது எழுதி வச்சிருக்காளா? கேட்கற அந்த மாதிரி கிடையாது. ஆர்கியூமெண்ட் இருக்கு, ஸ்ரீபாஷ்யத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆர்கியூமெண்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா ஸ்ரீபாஷ்யம் கேட்கணும்னால எப்படி கேட்கணும்னா, அடியோட அபிப்பிராயம் சொல்றேன், அந்த காலத்துல அப்படி இருந்திருக்கு. ஒரு 10 பேர் உட்கார்ந்துக்கணும், எல்லாருமே ஸ்ரீபாஷ்யம் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சுட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதமா இருக்கணும். அதுல ஒருத்தர் சித்தாந்தி ராமானுஜ ஸ்தானத்துல ஒருத்தர் இருக்கணும். அவ மத்தவெல்லாம் பார்க்கணும், ஸ்பெக்டேட்டர்ஸ், அதாவது அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஜனங்கள்லாம் பார்த்துட்டே இருக்கணும் அவ என்ன பேசுறாங்க. அப்ப இவர் இந்த சித்தாந்தி பாட்ட பிரகாரம் அவர் தான் ஒருத்தர், அவர் ஒண்ணு பேசுவார், அத்வைத்தி ஒண்ணு பேசுவார். அந்த சங்கர மதத்தை கொடுக்கிற ஏறு பசுபதி புதன் அவர் ஒண்ணு பேசுவார், ஜெயினம் ஒண்ணு பேசுவார், பௌத்தம் ஒண்ணு பேசுவார். அதுக்கெல்லாம் சித்தாந்தி பதில் சொல்லணும். அந்த மாதிரி காலட்சேபம் கட்டணும்னா சட்டுன்னு புரியும். ஆனா அந்த காலத்தை பண்ணிட்டு இருந்தா, நாடக ரூபத்துல பண்ணிட்டு இருந்தார், பண்ணிட்டு இருந்தா. அது கொஞ்சம் கொஞ்சமா போயிடுத்ததுக்கு அப்புறம் இதுக்கு அவ்வளவுதான் பிராதானியம் கொடுக்காம. ஏன்னா இதை தெரிஞ்சின்றதுனால என்னன்னா, இதை தெரிஞ்சதுனால மோட்சம் கிடையாது, ஓப்பனாவே சொல்லிடுறேன். ஆனா அப்ப என்ன சுவாமி தெரியுதுன்னா, இவ்வளவு தூரம் சம்பிரதாயம் உயர்த்தியா இருக்குன்னு இந்த சம்பிரதாயத்து மேல நமக்கு ஒரு பெரிய பற்றுதல் வரும். அந்த பற்று வந்தாலும் ராமானுஜ திருவடி தவிர மத்தவங்க கிடையாது நமக்கு வந்துடும். அப்ப அதுக்கு அடிப்படை இதை தெரிஞ்சுட்டாங்க. இது சொல்ல வந்தேன், அவர் இந்த மாதிரி. அப்ப யார் கொடுப்பா? நான் அந்த கர்மாலாம் பண்ணிட்டு இருக்கிறேனும், சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட கர்மா பண்ணிடேரு, உனக்கு ஆத்ம பிராப்தி கிடைக்கும். நாம் உடனே கேட்டோம், மீமாம்சகன், அவன் பேரு மீமாம்சகன் பேரு, நீ இந்த மாதிரி சொல்லிட்டியே, அப்ப எனக்கு அதுக்கு அந்த கர்மாக்குண்டான பலன் கிடைக்கணுமோ, நல்லா பண்ணிட்டே இருக்கேன், அதுக்குண்டான பலன் கொடுக்கணுமோ, அது யார் கொடுப்பா? ஓ அதுவா கொடுக்கும். எது கொடுக்கும்? யார் கொடுக்கும்? அபூர்வம் கொடுக்கும்னு ஒண்ணு ஸ்தாபித்தான். அபூர்வம்
சுவாமி சொன்னாரு, நீ சொல்றதே அபூர்வமா இருக்குட்ட, நீ சொல்றதே அபூர்வமா இருக்குட்ட. இவனுடைய மதம் என்ன? மேற்கொண்டு 4வது ஸ்லோகம் அதோட நிலை என்ன? எல்லாம் இனிமே இவ்வளவுதான் சிரமமா இருக்காது. 4வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு அதெல்லாம் பூர்த்தியா இது அத்வைத மதம்னு கொஞ்சம் இருக்கு. அது என்னன்றது சாயங்காலம் 5 மணிக்கு பார்ப்போம். ஆழ்வார் பெருமானார் ஜியத்திலேசனம் ஆச்சாரியன் திருவிலேசனம் பாகவதால் திருவடிகளே சரணம். சந்தேகம் ஏதாவது அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன்.